Yes, very good evening, everybody. Today, last class வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா யூனிட் 5 ஜெனடிக்ஸ் அண்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங் பார்ட் 1. அதுல மோஸ்ட்லி அலிலிக் நான் அலிலிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் ஃபுல்லாவே பார்த்தோம். சரியா? அது மாதிரி மல்டிபிள் அலீல பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷனும் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. What is meant by multiple allele? What are the example of the multiple allele? Allelic, non-allelic and multiple allele. இதுதான் செகண்ட் டாபிக் ஆஃப் அவர் சிலபஸ், மல்டிபிள் அல்லீல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதெல்லாம் முக்கியமா பிளட் குரூப், ரேபிட்டோட கலர், அது மாதிரி நிறைய ஈவன் த ட்ரெஸ்ஸோஃபுல்லா நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுல பர்டிகுலரா மல்டிபிள் அல்லீல்னாவே அதோட கண்டினியூஷனா பிளட் குரூப் இன் மேன், பேஜ் நம்பர் 72, யூனிட் 5 பார்ட் 1, பேஜ் நம்பர் 72 மெட்டீரியலா. சரியா? ஸோ இதுதான் உள்ள விஷயங்கள். ஸோ நீங்க இதுல ஜெனரலா இதுல நம்ம இப்ப டிஸ்பிளே உங்களுக்கு வந்து நான் டிஸ்பிளே காமிச்சிருக்கேன். பிக்சர் எதுவும் காமிக்கல, நான் பேசுறது தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒயிட் போர்டு காமிச்சிருக்கேன், நான் பேசுறது தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது இஷ்யூ இருந்தா நீங்க சொல்லலாம். ரைட். ஸோ பிளட் குரூப் இன் மேன், யூ நோ வெரி வெல் த பிளட் குரூப். ஆக்சுவலி தட் what are the blood group, how many blood group having the more than hundreds of blood group is there, but very familiar the blood group அப்படினு எடுத்து பார்த்தா ரொம்ப ஃபெமிலியரான blood groupனா A, B, AB and O is a familiar blood group. So these are four types of blood group. The Landsteiner 19,000 சரியா அவர்தான் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணாரு. ஸோ இந்த பிளட் குரூப் வந்து எப்படி சார் ஆக்சுவலா வந்து எப்படி நார்மலா என்ன கண்டிஷன்ல இது நம்மளுக்கு தெரியுது. இப்ப இத்தனை பேர் நம்ம இருக்கோம், யார் யாருக்கு என்ன பிளட் குரூப்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைப் ஆஃப் பிளட் குரூப் இருக்கும். சரியா? இப்ப இது ஆர்பிசி. ஸோ இந்த ஆர்பிசியில பொறுத்தளவு இதுல ஏ டைப் ஆஃப் ஆன்டிஜன் இருந்தா தட் பர்சன்ஸ் ஆர் ஏ பிளட் குரூப். பி டைப் ஆஃப் ஆன்டிஜன் இருந்தா தட் பர்சன்ஸ் ஆர் பி பிளட் குரூப். த சர்ஃபேஸ் அதை நான் பின்னாடி ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். The surface molecule of RBC are having the mucopolysaccharide. சில புக்ல வந்து ஆன்டிஜன் சொல்லிருப்பாங்க, சில புக்ல வந்து பாலிசாக்கரைடு சொல்லிருப்பாங்க. இந்த இதுல உள்ள இந்த பாலிசாக்கரைடு ஆர் ஆன்டிஜன். The mucopolysaccharide also we can say that antigen or agglutinogen or isoagglutinogen எல்லாம் ஒரே மீனிங் தான். ஆன்டிஜன், அக்ளூட்டினோஜன், ஆன்டிஜன்னாவே ஜென் முடியணும், and isoagglutinogen. Generally it's a made up of mucopolysaccharide. இதோட கெமிக்கல் காம்போசிஷன் பத்தி பின்னாடி நான் டீடைலா சொல்றேன். சரியா? இப்போதைக்கு பேசிக்கா சொல்றேன். So the surface is that A type of mucopolysaccharide will be synthesized, that persons are A blood group. B type of the polysaccharide will be synthesized, that persons are B blood group. Both type of polysaccharide will be synthesized, that persons are AB blood group. No polysaccharides will be synthesized, that persons are O blood group. So இதுல ஸ்பெஷலா வந்து சில நம்ம RH அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி சார் சொல்றோம்னா a special type of antigen that is called RH antigens are present, that person positive person. சரியா? That person, that RH antigens are present. The RH antigens are absent, that is a negative person. RH negative. அப்ப இங்க RH ஆன்டிஜனும் இருக்கு, ஏ ஆன்டிஜனும் இருக்கு, பி ஆன்டிஜனும் இருந்தா அப்ப என்ன சொல்லுவோம்? ஏபி பாசிட்டிவ். இது இல்லைன்னா ஏபி நெகட்டிவ், இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இப்படிதான் ஆக்சுவலா வந்து பிளட் குரூப் வந்து டிசைட் பண்ணக்கூடியது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இதுல பேஜ் நம்பர் 72ல ஒரு பேசிக்கான விஷயம், மோர் தென் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிளட் குரூப் இருக்கு. அதுல ஃபெமிலியர் வந்து the fourth type of blood groups. சரி, அதுல வந்து நான் ஏற்கனவே லாஸ்ட்ல ஒரு டிஸ்பிளேல கூட காமிச்சேன், நான் இப்ப காமிக்கிறேன். சீக்கியா, this is a blood group type AB and O. So here என்ன சொன்னதுதான், இதுல வந்து ஆன்டிஜன், what type of antigen, A blood group A antigen, B type B antigen, AB na AB antigen, and here no antigen in the case of O blood group. Okay, right. So இதுல ஆன்டிபாடி, ஆன்டி-A ஆன்டிபாடி அப்படின்னா the reaction நடக்கும்போது in பிளாஸ்மால வந்து ஆன்டிஜன் ஏக்கு ஆன்டி பி, ஆன்டிபாடி பிக்கு ஆன்டி ஏ. பட் இங்க வந்து நோ ஆன்டிபாடி வில் பி சிந்தசைஸ்ட்.
ஹியர் ஓ பிளட் குரூப் ஆன்டி ஏ ஆன்டி பி. இது எப்படி நான் பின்னாடி நான் டீட்டெயிலாக சொல்றேன். சரியா? ரைட். ஸோ ஒரு நார்மல் ஆன்டிஜன். நெக்ஸ்ட் நம்ம இதில் பார்க்க போறது ஜீனோடைப். நான் ஜீனோடைப் இந்த இங்க எழுதி போட்டிருக்கேன், இருந்தாலும் நான் ஒயிட் போர்டில் எழுதுறேன். ஏன்னா இதுல தான் நிறைய ப்ராப்ளம் கால்குலேஷன் அது எல்லாமே கேட்பாங்க. சரியா? நிறைய ப்ராப்ளம் அண்ட் கால்குலேஷன்ஸ். ரைட். ஸோ இதுல ஒவ்வொன்றா நம்ம இதுல பார்ப்போம். இப்ப வந்து ஒருத்தர் ஏ பிளட் குரூப்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஏ பிளட் குரூப்னா த பர்சன்ஸ் வந்து ஜீனோடைப் ஹோமோசைகஸாவும் இருக்கலாம், ஹெட்ரோசைகஸாவும் இருக்கலாம். சரியா? ஹோமோசைகஸ்னா IA both will be homozygous. இல்லன்னு எப்படி இருக்கலாம்? IAIO இப்படி இருக்கலாம், ஹெட்ரோசைகஸா இருக்கலாம். நல்லா கிளாஸ் கவனிங்க. பி பிளட் குரூப்னா ஹோமோசைகஸா இருக்கலாம், IB ஆர் IBIO இப்படி இருக்கலாம் பி பிளட் குரூப். ஸோ ஏபி பிளட் குரூப் எப்படி சார் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா IAIB இந்த மாதிரி தான். ஒன்லி த ஹெட்ரோசைகஸா இருக்க மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு ஜீனோடைப். ஓ பிளட் குரூப் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா ஒன்லி ஹோமோசைகஸா இருக்க மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு. இதுதான் என்னது? ஜீனோடைப். இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா பிளட் குரூப்போடைய ஜீனோடைப். பிளட் குரூப்போடைய ஜீனோடைப். சரியா? ஸோ இது ஏ பிளட் குரூப், இது பி, இது ஏபி, இது ஓ. ஸோ இந்த ஜீனோடைப் தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சிம்பிள் டாமினன்ட் ரூல் சொல்லியிருக்கேன். ஒன் டாமினன்ட் ஜீன் இஸ் எனஃப் டு எக்ஸ்பிரஸ் த கேரக்டர். அப்ப இதுவும் ஏ பிளட் குரூப் தான், இதுவும் ஏ தான், இதுவும் பி தான், இதுவும் பி தான். இது ஒண்ணும் கிடையாது. இது ரெண்டுமே ஹெட்ரோசைகஸ், இது ஹோமோசைகஸ். சரியா? ரைட். ஸோ இந்த மாதிரி தான் நார்மலா பிளட் குரூப் இருக்கு. ஸோ மல்டிபிள் அலீல் இன்ஹெரிடன்ஸ் ஏபிஓ பிளட் குரூப்ஸ் ஆக்சுவலி வில் பி கிராஸ். யார் யாருக்கெல்லாம் கிராஸ் பண்ணா என்ன டைப் ஆஃப் சில்ட்ரன்ஸ் பிறக்கும்? ஸோ இங்க ஐன்னு சொல்றதுக்கு நம்ம மெட்டீரியல் வந்து இந்த எல் இந்த இப்படி கொடுத்துருப்பாங்க, LA. அப்ப எல் மீன்ஸ் லான்ஸ்டைனர், அவருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக அந்த எல் மென்ஷன் பண்றாங்க. ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார். சரியா? ஸோ ஹோமோசைகஸா இருக்கலாம், ஹெட்ரோசைகஸ். ஜீனோடைப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். இது என்னது? பீனோடைப். பீனோடைப் ஃபுல்லா என்ன பிளட்? ஏபி அண்ட் ஓ. சரி, இப்ப இதுலதான் கால்குலேஷன் நம்மளுக்கு கேட்பாங்க. இதுலதான் நம்மளுக்கு என்ன கேட்பாங்கன்னா கால்குலேஷன் வந்து கேட்பாங்க. கால்குலேஷன் பொறுத்தளவு பேரண்ட் கொடுத்துட்டு ஆஃப்ஸ்பிரிங் கேட்பாங்க. சரியா? அதுலதான் நம்ம பேஜ் நம்பர் 74ல பாருங்க, எப்படிலாம் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் தட் சில்ட்ரன்ஸ், நாட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் த சில்ட்ரன்ஸ். நான் ஒண்ணு மட்டும் சொல்லி உங்களுக்கு கால்குலேஷன் எப்படி நடத்திடுறேன். அது மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ மேலுக்கு வந்து ஒரு நீங்க என்ன பிளட் குரூப்பான எடுத்துக்கோங்க. இப்ப மேல் வந்து ஏபி பிளட் குரூப்னு வச்சுக்கோங்களேன், ஃபீமேல் வந்து ஏ பிளட் குரூப். ஏன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப கொஸ்டின் இதான் கொஸ்டின். ஃபாதர் ஏபி, மதர் ஏ. வாட் ஆர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த சைல்ட்? இதான் கொஸ்டின். வாட் ஆர் த நாட் ப்ராபபிலிட்டி ஆஃப் த சைல்ட்? அதாவது வாய்ப்பு இல்லாத குழந்தைகள் யாரு அப்படின்னு கேட்கலாம். நாட் ப்ராபபிலிட்டி, அதாவது நாட் பாசிபிலிட்டி. நாட் ப்ராபபிலிட்டி, நாட் பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டி, நாட் பாசிபிலிட்டி. சரியா? சோ அப்ப இந்த மாதிரி நம்ம இந்த ஜீனோடைப் தான் ரொம்ப முக்கியம். அப்ப IAIBனா கண்டிப்பா இவங்க எப்படித்தான் இருக்க முடியும்? ஹெட்ரோசைகஸா தான் இருக்க முடியும். முடிச்சா இவங்களுக்கு கிராஸ் பண்றோம். இவங்களுக்கு கிராஸ் பண்ணா ஏ பிளட் குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்கள கொஸ்டின்ல ஹோமோசைகஸா ஹெட்ரோசைகஸான்னு சொல்லல. அப்ப நாம என்ன செஞ்சு தெரியுமா? உடனே ரொம்ப பேர் வந்து ஹோமோசைகஸ் எப்படி இருந்தாலும் இந்த ப்ராபபிலிட்டி வந்துடும். நமக்கு ஹெட்ரோசைகஸ் போடணும். இது ஏ பிளட் குரூப் தான். அப்ப இதை நம்ம கிராஸ் பண்றோம். என்ன பிளட் குரூப் வரும்? IA ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி. அடுத்தது ரெண்டாவது IAIO. சரியா? இப்ப நான் மேல் ஃபீமேல் செக்ஸ் மென்ஷன் பண்ணா அது நான் மேல இந்த XX XY கூட நீ போடலாம். சரியா? அடுத்தது IAIB. இதான ப்ராபபிலிட்டி. சரியா? வாய்ப்புகள் இப்படித்தான் வரும். அப்ப இந்த சில்ட்ரன் யாரு? ஏ பிளட் குரூப். இவங்க யாரு? ஏ பிளட் குரூப். இவங்க யாரு? அப்ப பாசிபிலிட்டிஸ் ஆஃப் த பிளட் குரூப்னா ஏ
பி ஏபி. நாட் பாசிபிலிட்டிஸ்னா ஓ பிளட் குரூப். இதுதான் ஆன்சர். சரியா? அப்ப இதுல நல்லா கவனிங்க. 1 minute. நான் செக்ஸ் மென்ஷன் பண்ணேன். இப்ப XY XX அப்படின்னும் போது இதுல பாதி 50% மேல் 50% ஃபீமேல். சரியா? சோ இந்த மாதிரி கண்டிஷன் தான் இருக்கும். 50 எப்பவுமே இப்படிதான் இருக்கும். 50% மேல் இருக்கும், 50% ஃபீமேல் இருக்கும். சரியா? சோ இந்த மாதிரி கண்டிஷன்ல நீங்க கரெக்டா நம்ம இந்த இடத்துல இந்த வந்து எப்படி இருக்கும்? எக்ஸ் ரெண்டாவது XX இது ரெண்டு மேல்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டு சாரி இது ரெண்டு ஃபீமேல், இது ரெண்டு மேல். 4 குழந்தை பிறக்குது. இதுல இருக்கு என்ன வாய்ப்பு இல்ல. அதுக்கு அடுத்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, வாட் ஆர் த பெர்சன்டேஜ்? என்ன கேட்பாங்க தெரியுமா? இந்த பேரண்ட கொடுத்துட்டு பிறக்கும் குழந்தைகள், சரியா, எத்தனை சதவீதம் மேல் சைல்டு ஏபி பிளட் குரூப் இருப்பாங்க இல்ல அந்த மாதிரி ஏதோ இதுல வர்றதா அப்படி கேட்கலாம். சோ அப்ப இந்த மாதிரினா பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா நம்ம இது ஒவ்வொன்றும் 25 தான் அப்படி எடுத்துக்கணும். சரியா? இது அன்னி கலர் பிளைண்ட்னஸ் ஹீமோபிலியா வரும்போது இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். இது இப்போ ஏ பிளட் குரூப் ஒன்லி ஹோமோசைகஸ போட்டு மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணா கண்டிப்பா யார் இங்க வர மாட்டாங்க, இவங்க வரவே மாட்டாங்க. அப்ப ஆன்சர் தவறாயிரும். சோ அப்ப எப்பவுமே ஹெட்ரோசைகஸ் போடுங்க. இல்ல சார் கொஸ்டின்லயே ஹெட்ரோசைகஸ் ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துட்டா இல்ல ஹோமோசைகஸ் வெறுமனே வந்து ஏ பிளட் குரூப் அப்படின்னு சொன்னா நம்ம ஹோமோசைகஸ் மென்ஷன் பண்ணோம், ஹெட்ரோசைகஸ் மென்ஷன் பண்ணாலும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஹோமோசைகஸ் கூட பண்ண தேவை. இதுதான் ஒரே இதுல என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க எழுதலாம். இல்லன்னா நீங்க ஏதாவது இன்னொரு பேரண்ட் சொல்லுங்க, நான் வேணா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன். வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். எக்ஸ்எக்ஸ் சார் சரியா கேட்க மாட்டேங்குது சார். சார் சரியா கேட்க மாட்டேங்குது. என்ன பிளட் குரூப்னா சொல்லுங்க, அவங்க என்ன சைல்ட் பிறக்குன்னு நான் சொல்றேன். சார் சரியா சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார், கேட்க மாட்டேங்குது. வாய்ப்பே இல்லையே உங்களுக்கு. எல்லாருக்கும் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். வந்து எல்லாருக்கும் பிரேக் ஆகுது. எஸ் சார் எல்லாருக்குமே தான் சார் பிரேக் ஆகுது. எஸ் சார் பிரேக் ஆகுது சார். சார் எஸ் சார். எஸ் சார் கேட்கல சார். கேட்கல சார். பிரேக் ஆகுது. நான் பேசுறது எல்லாருக்கும் பிரேக் ஆகுது. ஆமா சார். ஆமா சார் எல்லாருக்கும் பிரேக் ஆகுது சார். சார் நீங்க சொன்னதே பாதி தான் சார் கேட்டுச்சு, பாதி கேட்கவே இல்லை சார். ஆமாங்க சார். எஸ் நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க சார். கேக்குது சார். Okay, wait 1 minute. எஸ் சொல்லுங்க. நான் ஒரு क्वेश्चन கேட்டேன். ஏதாவது ஒரு பிளட் குரூப், நான் பேசுறது தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பிளட் குரூப் சொல்லுங்க. ஃபீமேலுக்கு சொல்லுங்க, மேலுக்கு சொல்லுங்க. சார் மேல் பி, ஃபீமேல் ஏபி சார். ஃபீமேல் ஏபியா? ஃபீமேல் பி சார். மேல் வந்து ஏபி சார். மேல் என்னது? ஏபி சார். ஏபி மேல் ஏபி சார், ஃபீமேல் வந்து பி சார். ஓகே, மேல் வந்து ஏபி, ஃபீமேல் வந்து பி. சரியா? இதுல क्वेश्चन எப்படின்னா பாசிபிலிட்டிஸ் ஆஃப் சைல்டுன்னு நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டேன், அங்க சொன்னதே தான். சரியா? அங்க ஏற்கனவே இந்த செக்ஸ் மட்டும் மாறுது, அவ்வளவுதான். செக்ஸ் மட்டும் தான். அதான் அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஹோமோசைகஸ் போர்டு தெரியலையா? தெரியலங்க சார்.
தெரியல சார். Yes, yes, yes. Wait. 1 minute. இப்ப போட்டு தெரியுதா? எஸ் சார். இப்ப தெரியுதுங்க சார். ஓகே. நான் பேசுறது தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுறேன். XX ஒரு ஃபீமேல் ஒரு மேல். இப்ப பிளட் குரூப் சொல்லுங்க. சார் ஏற்கனவே சொன்னதே அதே செக்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கு. அப்ப வேற ஏதாவது கூட வச்சுக்கணும். ஃபீமேல் வந்து O பிளட் குரூப், மேல் வந்து AB பிளட் குரூப். சரியா? அது சார் சொன்னது வந்து ஏற்கனவே நான் ஒர்க் அவுட் பண்ண மாதிரியே தான் இருந்தது. அப்ப இப்ப வேற இது சொல்லியிருக்கேன். இப்ப இந்த மாதிரி இருக்குது. அப்ப O பிளட் குரூப்னா கண்டிப்பா வந்து ஹோமோசைகஸா தான் இருக்க முடியும். இது கண்டிப்பா எப்படிதான் இருக்க முடியும்? ஹெட்ரோசைகஸா தான் இருக்க முடியும். அப்ப இது நம்ம கிராஸ் பண்றோம். என்னது? XX என்னது? IO ரைட். அதுக்கு சார் அகைன் கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். சரி, முதல்ல இல்ல நான் பேசுறது கேட்கலையா மத்தவங்களுக்கு? ஆனா பிரேக் ஆகுது சார். பிரேக் ஆகி தான் சார் கேக்குது. பிரேக் ஆகுதா? வாய்ஸ் நல்லா கேக்குது சார். ஆனா அந்த கிளாஸ் பிரேக் ஆகுது சார். இப்போ ஆனா- நீங்க வாய்ஸ் கேக்குதான்னு கேட்கும்போது கேக்குது சார். ஆனா உள்ள நீங்க கிளாஸ் நடத்தும் போது விட்டு கேக்குது சார். திடீர்னு பிரேக் ஆயிருது சார். இல்ல இது வந்து எல்லாருக்கும் இந்த இஷ்யூ இருக்கா? சில பேருக்கு மட்டும் இருக்கான்னு கேட்கிறேன். எல்லாருக்கும் இருக்கு சார். நீங்க சார் எனக்கெல்லாம் அப்படிலாம் இல்ல சார். கிளியரா தான் சரி, ஓகே. லிசன். கிளியரா தான் Okay. சார் இருக்கு. சரி, ரைட். அதாவது என் சைடு வீக்கா இல்ல சிக்னல், நல்லா தான் இருக்குது. சரி, நீங்க கவனிங்க. உங்க சைடு கொஞ்சம் சிக்னல் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். ஓகே. அதுக்குள்ள காணும். அது என்னாச்சு தெரியல. XX அண்ட் XY. XX XYல X குரோமோசோம் நம்ம மேல், இது வந்து ஃபீமேல், இது வந்து மேல். சரியா? சார் female. சார் Yes. சார் மேலுக்கு O பாசிட்டிவ், ஃபீமேலுக்கு B பாசிட்டிவ் போட்டு கொடுங்க சார். மேலுக்கு O பாசிட்டிவ் சார், ஃபீமேலுக்கு B பாசிட்டிவ் போட்டு கொடுங்க சார் மாடல். சரி. அது இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் மேட்டர் இல்ல சார். சரியா? அத Okay. நீங்க அதுக்கு இங்க வேண்டாம், நம்ம கிராஸ் பண்ண வேண்டாம். சரியா? இப்ப ஃபீமேல் B-னா IB நம்ம ஹோமோசைகஸா இருக்கலாம், இல்ல ஹெட்ரோசைகஸ் இப்படி வச்சுக்கிடுவோம். இது வந்து IO இப்படித்தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்ப இவங்க பிளட் குரூப் B, இவங்க O அப்படின்னு சொல்றோம். அப்ப பாசிபிலிட்டிஸ் ரெண்டுக்கு கிராஸ் பண்ணுங்க. XX அப்பனா IB IO. சரியா? இந்த கேஸ். அடுத்தது வந்து XX IO அடுத்தது XY XY வந்து IB IO. அடுத்தது இந்த ரெண்டு கேட்டகரி XY IO இப்படித்தான் பாசிபிலிட்டிஸ். அப்ப என்ன பாசிபிலிட்டிஸ் பாருங்க. இவங்க ரெண்டு பேர் என்ன பிளட் குரூப்? B பிளட் குரூப். இவங்க ரெண்டு பேர் என்ன பிளட் குரூப்? O பிளட் குரூப். அப்ப பிறக்கக்கூடிய வாய்ப்பு வந்து B இருக்கலாம், O இருக்கலாம். அவ்வளவுதான். இதான் பாசிபிலிட்டிஸ். நாட் பாசிபிலிட்டிஸ்னா AB நாட் பாசிபிலிட்டிஸ். அவ்வளவுதான். ஸோ நீங்க என்ன ப்ராப்ளம் நீங்க வந்தாலும் சரி, நம்ம இதை வந்து ஈஸியா ஐடென்டி பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ப்ராப்ளம். இதே மாதிரி தான் பேஜ் நம்பர் 74ல ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அடுத்தது ஃபுல்லா இதை ஒர்க் அவுட் பண்ணி வேணா பாருங்க. 75ல ஏகப்பட்ட ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். அதை வச்சுட்டு எத்தனை பர்சன்டேஜ் வருவாங்க, அதுல இதுல வந்து இப்ப 50% 50% வந்து B பிளட் குரூப்னா 50% வந்து AB பிளட் O பிளட் குரூப். பர்சன்டேஜ் வைஸா கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால எழுத முடியும். சரியா? சோ பேஜ் நம்பர் 76ல இந்த ஒரு மேல டேபிள் ஒன்று போட்டிருக்கு பாருங்க. ஸோ பிளட் குரூப் யார் யாருக்கெல்லாம் கிராஸ் பண்ணா பாசிபிலிட்டிஸ் ஆஃப் த சைல்டு, இம்பாசிபிலிட்டிஸ் ஆஃப் த சில்ட்ரன்ஸ். அதுதான் இந்த இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், அவ்வளவுதான். சரியா? சப்போஸ் சரி சார் நம்ம மாத்தி டிரான்ஸ்ஃபர் பண்ணா என்ன ஆகும்னா அது வந்து வேற ப்ராசஸ். த கிளம்பிங் ஆஃப் பிளட், த அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷன்னா யார் யாருக்கு பிளட்டை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ
அவங்களுக்கு மட்டும்தான் பிளட்டை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். சப்போஸ் நம்ம பிளட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதை மாத்தி டிரான்ஸ்ஃபர் பண்றோம், அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. 1 minute. இப்ப பிளட் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேர். சரியா? சோ இப்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக்கா உங்களுக்கு விஷயம் சொல்றேன். இப்ப மொத்தம் 4 டைப் ஆஃப் பிளட் குரூப். The O blood group, they can transfer that within the O blood group. இவங்களுக்குள்ளேயும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து A blood group குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் B blood group குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் AB க்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஏன் சார்? O blood group no antigen, எந்த ஆன்டிஜனும் கிடையாது. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் இவங்களுக்கு வந்து என்ன செய்யும், they can donate all type of blood. அது O, AB, A and B. சரியா? நெக்ஸ்ட் A blood group பார்ப்போம். A blood group A-க்கு they can donate the A blood group, A that person, and they can donate AB. B blood group they can donate that B and AB. What about AB? Only the AB குள்ள மட்டும் தான் டொனேட் பண்ண முடியும், not in the others, because that person they having the AB antigen. சரியா? சோ அப்ப இவங்களுக்கு நோ ஆன்டிஜன், இங்க வந்து AB ஆன்டிஜன் இருக்கும், எல்லாத்துல இருந்து ரிசீவ் பண்ண முடியும். சோ இதுல ஆன்டி A ஆன்டி B அப்படின்னு சொன்னா அது எப்படி சார்னு கேட்டா, நம்ம மாத்தி வந்து நம்ம பிளட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த பிரச்சனை வரும். இப்ப O blood group வந்து ஏன் எல்லாருக்கும் இவங்க யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்லுவோம், இவங்களை யூனிவர்சல் ரெசிபியன்ட், அனைவருக்கும் வழங்குவோர், அனைவரிடந்தும் பெறுவோர். ஏன் இவங்களுக்கு AB வந்து எல்லாத்திலிருந்து வாங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, பேசிக்கா இம்யூனாலஜில ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். The natural antigen cannot synthesize against that antibody. தமிழ்ல சொல்றேன் பாருங்க. நம்ம இயற்கையிலே நம்ம உடல்ல உள்ள ஆன்டிஜனுக்கு எதிர்ப்பாக ஆன்டிபாடிகளை உருவாக்குவதில்லை. The natural antigen, நம்ம பாடியில் உள்ள நேச்சுரல் ஆன்டிஜன் cannot synthesize against that antibody. அந்த ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்ட் ஆன்டிபாடி சிந்தசைஸ் பண்ணாது. இதுதான் கான்செப்ட். அப்ப இப்ப ஒரு AB blood குரூப்காரங்களுக்கு என்ன இருக்கும், A டைப் ஆஃப் ஆன்டிஜன் இருக்கும், B டைப் ஆஃப் ஆன்டிஜன் இருக்கும். சரி, ஒருத்தர் B வந்து டொனேட் பண்றோம், அப்ப B என்ன இருக்கும், B டைப் ஆஃப் ஆன்டிஜன் இருக்கும். அப்ப இந்த பர்சன் வந்து என்ன நினைக்கும், AB பர்சன் என்ன நினைப்பாங்க, சரி நம்ம ஆன்டிஜன் தானே, அப்ப அதுக்கு அகைன்ஸ்ட் என்னது ஆன்டிபாடி ஃபார்ம் பண்ணாது. ஒரு ஏ காரங்க டொனேட் பண்றாங்க, அப்ப நம்ம ஆன்டிஜன் தான் இது அப்படின்னு நினைச்சுக்கணும், டொனேட் பண்ணாது. O blood group ஆன்டிஜனே கிடையாது. அப்ப they can accept that all type of antigens, all type of blood group. That's why we can say that universal recipient. ஏன்னா both antigen the havings. இதே O blood groupல ஆன்டிஜனே கிடையாது. சப்போஸ் நம்ம B blood கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த O blood groupக்கு இந்த B blood groupக்கார நம்ம வந்து இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணா, இங்க இந்த B type of antigen O blood groupக்காக போகுமா? அப்ப the O blood group the persons என்ன நினைக்கும், that body, person means that body, the immune system, any one foreign particle will be enter into our body. ஏதோ ஒரு அயல் பொருள் நம்ம உடலுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. சோ அப்ப against antibody will be synthesized. அதான் அந்த டேபிள்ல கொடுத்திருப்பாங்க. சரியா? சோ அப்ப இந்த மாதிரி கரெக்டா நம்ம எதுக்கு டொனேட் பண்ணணுமோ அதுக்கு டொனேட் பண்ணணும். மாத்தி டொனேட் பண்ணா என்ன நடக்கும், அக்ளூட்டினேஷன் நடக்கும். மீட் பண்ணுங்க சார். சரியா? சோ இதுதான் உள்ள விஷயங்கள். அந்த ப்ராசஸ் பேர் தான் அக்ளூட்டினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல ஒண்ணு விஷயங்கள், இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கு பாத்தீங்களா, RH பாசிட்டிவ் அண்ட் RH நெகட்டிவ். RH நெகட்டிவ் அப்படின்னா மேக்சிமம் வந்து இவங்களுக்கு அந்த RH ஆன்டிஜன் இருக்காதுன்னு அர்த்தம். RH பாசிட்டிவ் பர்சனுக்கு எதனாலும் நம்ம வந்து என்ன செய்யலாம், டொனேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட பாசிட்டிவ்னா ஒரு ஆன்டிஜன் இருக்கு. அப்ப யாருனாலும் வந்து இவங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க, எப்படி ஏபியோ அந்த மாதிரி. பட் RH நெகட்டிவ் பர்சன் உள்ளவங்க கண்டிப்பா நெகட்டிவ் டைப் ஆஃப் பிளட் தான் அது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ நெகட்டிவ்னா ஏ நெகட்டிவ் தான் அவங்க டொனேட் பண்ண முடியும். ஏன் சார் ஏ பாசிட்டிவ் டொனேட் பண்ண என்ன ஆகும், ஏ ஓகே தான், பட் இங்க RH ஆன்டிஜன் ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு பாத்தீங்களா, அந்த பாசிட்டிவ் இது போய் இவங்களுக்கு வந்து பாதிச்சிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பேசிக்கா அதுதான் நம்ம என்ன சொன்னோம், சிம்பிளா சொன்னா ஒரு அதாவது ஜென்ரலா நம்ம O blood group சார் யூனிவர்சல் டோனார்னு சொல்றோம். அதுல பர்டிகுலரா O நெகட்டிவ் பர்சன்
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. RH negative. Negative means RH negative. That persons are universal donor. Suppose O positive person இருக்காங்க வச்சுக்கோங்களேன், RH positive, இது கூட பாதிப்பு ஏற்படுத்தும். சரி, இதுக்கு ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரோடு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்க என்ன பிளட் குரூப்லாம் பார்க்கல. பட் என்ன சடனா அவனுக்கு என்ன பிளட் குரூப்பை நம்ம வந்து செலுத்தினா எந்த பாதிப்பு அடையாது, டெஸ்டே பண்ணாம என்ன டைப் ஆஃப் பிளட் குரூப்பை செலுத்தினா அக்செப்ட் ஆகும் அப்படின்னு கேட்டா நம்ம ஜென்ரலா ஓ பிளட் குரூப்னு எல்லாரும் சொல்லிடுவோம். ஏன்னா ஓ இஸ் யூனிவர்சல் டோனார். அதுல ஆப்ஷன் வந்து ஓ பாசிட்டிவ் இருக்கும், ஓ நெகட்டிவ் இருக்கும், RH நெகட்டிவ் இருக்கும், RH பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அப்ப எது சேஃப்? இதுதான் சேஃப். RH நெகட்டிவ் தான் சேஃப். ஏன்னா சப்போஸ் அந்த பர்சன் பாசிட்டிவா இருக்கலாம்ல, நம்மளுக்கு தெரியாது. ஓவே இருந்தாலும் பாசிட்டிவ். ஸோ சேஃப் வந்து RH நெகட்டிவ் தான். ஒரு ஆக்சிடென்ட் ஆனா நம்ம OH நெகட்டிவ்னா தைரியமா எந்த செக் பண்ணாமே நம்ம கொடுக்கலாம். யூனிவர்சல் டோனார். அதுல ஆப்ஷன் 2 இது ஜென்ரலா சொன்னா ஓ பிளட் குரூப். இந்த 2 ஆப்ஷன் இருந்தா நெகட்டிவ் தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ரைட். நெக்ஸ்ட் அந்த யூனிவர்சல் டோனார், யூனிவர்சல் ரெசிபியன்ட், அதுதான் நான் சிம்பிளா அந்த ஒரு டயக்ராம் வச்சு நான் சொன்னேன். அடுத்த பேஜ் நம்பர் 77ல கீழே பாருங்க, பயோகெமிக்கல் பேஸ் ஆஃப் ABO பிளட் குரூப்ஸ். இதுக்கு ரிலேட்டடா டிஆர்பில கொஸ்டின் வந்திருக்கு. பயோகெமிக்கல் பேஸ் ஆஃப் தட். சரியா? டிஃபரெண்டா கேட்டிருக்காங்க. நம்ம மெட்டீரியல் அப்படியே இந்த கொஸ்டின் டிஆர்பில கேட்ட கொஸ்டின் தான். Biochemical basis of ABO blood groups. Already I said that is AG antigen. Antigens are made up of mucopolysaccharides. As according to the Corbett and Walkin, that antigens are carbohydrate group. Adana mucopolysaccharide nave carbohydrate dana are bounded to that a lipid molecule of the member of that எங்க இருக்கும்? RBC ல இருக்கும், சர்ஃபேஸ்ல. அது இதெல்லாம் ஏற்கனவே சொன்னதே தான் திரும்ப திரும்ப வருது. அப்ப இதுல மெயினா வந்து பேஜ் நம்பர் 78ல பாருங்க, நிறைய டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. டயக்ராம் மீன்ஸ் அந்த பென்சன் ரிங்கு, இந்த மாதிரி கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். ஆன்டிஜன் A, ஆன்டிஜன் B இட்ஸ் டிஃபர் ஒன்லி த டெர்மினல் சுகர் மாலிகுல் ஆஃப் கார்போஹைட்ரேட் குரூப். பேஜ் நம்பர் 78 பாருங்க. இந்த படம் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் புரியாது. என்னென்னமோ கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கவனிங்க கிளாஸா. மெட்டீரியல பாருங்க, பேஜ் நம்பர் 78 மெட்டீரியல பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் மேல ஒரு இருக்கு பாருங்க, ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து ப்ரிகாசர் சப்ஸ்டன்ஸ் சொல்றோம். சரியா? அதுல கீழே வந்து ஹெச் சப்ஸ்டன்ஸ்னு ஒண்ணு இருக்குது. அது ஹெச் சப்ஸ்டன்ஸ். அதுல வந்து என்ன இருக்குன்னு பாருங்க, N அசிட்டைல் கேலக்டோசமைன். அதாவது A அல்லீல், N கேலக்டோசமைன். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்களேன். இதுல மொத்தம் மேல டாப்ல சிம்பிளா நான் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். இங்க ஒரு டயக்ராம் இருக்கா? சோ இதுல இப்படி ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கோம். நல்லா கவனிங்க. இப்படி 3 ஆரோ மார்க் போட்டிருக்கான்னு பாருங்க. இங்க ஒரு பிக்சர் இருக்கும். இந்த பிக்சர் மீன்ஸ் அந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்கும். சரியா? இது வந்து A ஆன்டிஜன். நான் சொல்ல பேஜ் நம்பர் 78 பாருங்க. இது B ஆன்டிஜன். இது வந்து நோ ஆன்டிஜன். சரியா? சரி. அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, A ஆன்டிஜனை பாருங்க. நான் சொல்றது மட்டும் நான் சொல்ல அந்த படத்தை பாருங்க. A ஆன்டிஜன் டெர்மினல் சுகர் ஆஃப் கார்போஹைட்ரேட் chain is modified the monosaccharide of N-acetyl alpha D galactosamine. N-acetyl alpha D galactosamine. இதான் சார் 2019ல கேட்ட டிஆர்பி கொஸ்டின். இதுல உள்ள அந்த மோனோசாக்கரைட் பேர் என்னன்னு கேட்டாங்க சார். அதுல நீ பாக்கணும், மெட்டீரியல் இருக்கு பேஜ் நம்பர் 78ல. நீங்க டயக்ராம் பார்க்கணும். அது கீழே ரன்னிங் மேட்டர் இருக்கு பாருங்க. ரன்னிங் மேட்டர் இருக்கும் பாருங்க. அதுல இருக்கு சொல்றது, நான் சொன்னது இருக்கும். The terminal sugar of carbohydrate chain, it's a modified of, அது மோனோசாக்கரைட் தான். அது பர்டிகுலரா A ஆன்டிஜன்னா N அசிட்டைல் ஆல்பா D galactosamine. சரி. சோ இதுல அந்த பிக்சர்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து மேல அந்த டாப்ல அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் மாடிஃபை ஆயிருக்கும். சரி, இந்த N acetyl group is attached to the number 2 position the terminal galactose sugar. அந்த galactose ன்னு சொல்லிட்டு இதுல நான் சிம்பிளா புரியும்படி சொல்றேன். 1 2 3
இதுல வந்து இப்படி இன்னொன்னு கனெக்ட் ஆயிருக்கும். மேல அந்த டாப்ல படத்தை மட்டும் பாருங்க. இதுதான் நான் கேலக்டோசமைன் சொல்லியிருப்பாங்க. கேலக்டோசமைன். சரியா? ரைட். சோ அப்ப அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது. அதுல வந்து செகண்ட் பொசிஷன் ஆஃப் தட் டெர்மினல் தான் இந்த கேலக்டோஸ் சுகர்ல வந்து என் அசிட்டைல் குரூப் வந்து அட்டாச் ஆகுது. ஓகேவா? முடிஞ்சு. இது வந்து ஏ சப்ஸ்டன்ஸ் சொல்றோம், ஏ ஆன்டிஜன். பி ஆன்டிஜன்ல பாருங்களேன், the terminal carbohydrates sugar is unmodified monosaccharides. எந்த மாடிஃபிகேஷன் இருக்காது. ஆல்பா டி கேலக்டோஸ். நீங்க நான் சொல்றது மட்டும் பாருங்க. இந்த பிக்சர் இந்த பிளாக் கலர்ல போடுறேன் பாருங்க. இதையும் அதே மாதிரி இங்கேயும் இந்த இடத்துல மூணாவது ஒரு பிக்சர், இந்த ரெண்டை மட்டும் கம்பேர் பண்ணுங்க. இதையும் மட்டும் கம்பேர் பண்ணுங்க. அதுல அந்த உள்ள லெட்டர்ஸ் சரியா? இங்க வந்து அப்படியே அந்த GAL அப்படியே போட்டிருப்பாங்க. அதான் ஆல்பா டி கேலக்டோஸ். GALனா கேலக்டோஸ்னு அர்த்தம். சரியா? சோ ஆன்டிஜன் பில வந்து அன்மாடிஃபைடு மோனோசாக்கரைடு, எந்த மாடிஃபைட் ஆகாது. ஆன்டிஜன் ஏன் டிஆர்பில இதை கேட்டிருக்காங்க தெரியுமா? ஏன் ஆன்டிஜன் ஏல தான் அந்த இது மாடிஃபைட் ஆயிருக்கு. நல்லா நீங்க படிக்கும் போதே ஆன்சரு எந்த இடத்துல கொஸ்டின் கேட்பாங்கன்னு அஸ் எ கொஸ்டின் செட்டரா நீங்க ஜட்ஜ் பண்ணணும் சார். அதுதான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அழகு. எது வித்தியாசமா இருக்கோ அதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப இதுல பாருங்க, எது டிஃப்ரெண்டா இருக்கு? இதுல வந்து நோச்சே அன்மாடிஃபைடு, இங்க மாடிஃபைட் ஆயிருக்கு. அப்ப இதுதானே கேட்பாங்க. 2019 கேட்ட கொஸ்டின், அதுக்காக சொல்றேன் நான். இங்க நம்பர் 2 பொசிஷன் த கேலக்டோஸ் சுகர்ஸ் ஆர் ஆக்குபைடு த ஹைட்ராக்சில் குரூப்ஸ் அதுல இருக்கும். சரியா? அது கீழே கூட அதுல சொல்லிப்பாங்க, அந்த ஹைட் சப்ஸ்டன்ஸ் ஆர் ப்ரிகோசர் அதுல ஏ அல்லீல், சாரி நாட் ஹைச் அல்லீல், தட்ஸ் அ ஃபூகோஸ். அப்ப இதுல என்ன சொன்ன? ஹைச் சப்ஸ்டன்ஸ் ஏ அல்லீல்னா ஏ ஆன்டிஜன், பி அல்லீல்னா பி ஆன்டிஜன் ஃபார்ம் ஆகுது. இது வந்து கெமிஸ்ட்ரி ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆன்டிஜன் ஏ அண்ட் ஆன்டிஜன் பி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? வேற ஒண்ணும் பெருசாலாம் இதை கேட்க மாட்டாங்க. அது என்ன மாடிஃபைட் ஆகுது அதுதான் கேட்பாங்க. என்ன அந்த நம்ம ஜென்ரலா ஒரு காலத்துல என்ன கேட்டாங்கன்னா பேசிக்கா தான் கேட்பாங்க. என்ன டைப் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னா கார்போஹைட்ரேட் இல்லைன்னா மீகோ பாலிசாக்கரைட். அதை விட டீப்பா கேட்டா இவ்வளவுதான். இதுக்கு மேல டீப்பா ஒண்ணுமே கேட்க வாய்ப்பு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சோ ஆல் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் பொசஸ் தட் ஹைட் சப்ஸ்டன்ஸ். இது கூட ஆப்ஷனா வரலாம். அந்த ஹைட் சப்ஸ்டன்ஸ் சொன்னா வர எல்லா இண்டிவிஜுவல்ஸ்லயும் ஹைட் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். பட் இட்ஸ் ஃபார்ம்டு த 3 மோனோசாக்கரைட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியமான கொஸ்டின். எல்லாத்துக்கும் நீங்க திரும்ப அந்த பிக்சரை பாருங்க. புரியலன்னா திரும்ப பேஜ் நம்பர் 78 எடுங்க. எல்லாமே ஹெச் சப்ஸ்டன்ஸ் தான். அதுல என் அசிட்டைல் குளுக்கோசமைன் இருக்கும், கேலக்டோஸும் இருக்கும், ஃபூகோஸும் இருக்கும். நீங்க பாக்கணும்னா திரும்ப 78க்கு வாங்க, நான் சொல்றேன். பேஜ் நம்பர் 78க்கு வாங்க. இப்ப நான் சொல்ற இந்த நான் டிஸ்ப்ளே காமிக்கிற இடத்தை மட்டும் தான் நீங்க பார்க்கணும். எஸ் சார், என் அசிட்டைல் குளூட்டைமின் நேக்னு கூட கேட்கலாம்ல சார்? NAGன்னு கூட ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம அப்ரிவேஷன் எஸ் அப்ரிவேஷன் கேட்க வாய்ப்பு இருக்கு. இங்க ஏ ஆன்டிஜன்ல இந்த இடத்தை மட்டும் பாருங்க. நீங்க வேற எந்த இடம் பார்க்க கூடாது. இதை மட்டும் பாருங்க. பி ஆன்டிஜன்ல இங்க மட்டும் என்ன போட்டிருக்கு? நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட்? ஏ ஆன்டிஜன்ல ஹெச் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ஹெச் சப்ஸ்டன்ஸ் தான். ஏ சப்ஸ்டன்ஸ், பி சப்ஸ்டன்ஸ், ஓ சப்ஸ்டன்ஸ் சொல்றோம். அதுல 3 டைப் ஆஃப் மோனோசாக்கரைடு. ஒன்னு வந்து என் அசிட்டைல் குளுக்கோசமைன். இந்த இடத்துல இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல இருக்கும். நான் சொல்ல பிக்சரை மட்டும் பாருங்க. என் அசிட்டைல் குளுக்கோசமைன். அடுத்தது ரெண்டாவது பில இந்த இடத்துல பாருங்க. என்ன இருக்கும் பாருங்க? GAL இருக்கும். அது அப்படி என்ன மீனிங்க? அடுத்தது மோனோசாக்கரைட் கேலக்டோஸ். அடுத்தது மூணாவதுல இந்த இடத்துல இருக்காது. எது மட்டும் அந்த கீழே உள்ளது மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு பேர் ஃபூகோஸ். அப்ப என்ன கிடையாது இங்க. ஏன் இது இல்ல சார்னு கேட்டா நோ ஆன்டிஜன். இப்ப அந்த நான் சொல்ல இந்த பிக்சரை நீங்க இந்த பிக்சர் பார்த்தோன்னா ஒரு மாதிரி பயமா இருக்கும். என்னடா ஒரு மாதிரி கொசகொசன்னு இருக்கு, என்ன ஒண்ணுமே கிடையாது. நீங்க எதை பார்க்கணுமோ அதை மட்டும் பார்த்தாலே போதும். இந்த கொஸ்டின் கேட்டா என்ன கேட்பாங்க? ஏ ஆன்டிஜன், பி ஆன்டிஜன்ல என்ன டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்கு அப்படி கேட்பாங்க. இவ்வளவுதான். 3 டைப் ஆஃப் கார்போ. இது கூட கொஸ்டினா வரலாம். ஒரு ஏன்னா இது மல்டிபிள் அல்லீல் இருக்கிறவாங்க ஹெச் சப்ஸ்டன்ஸ்ல உள்ள மோனோசாக்கரைடு எதுன்னு கூட கேட்கலாம். என் அசிட்டைல் குளுக்கோசமைன், கேலக்டோஸ் அண்ட் ஃபூகோஸ். ஈவன் CSR ஸ்லெட். சார் ஸ்லெட் வரப்போது ஏற்கனவே ஒரு வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கான வேலைகள்லாம் நடக்குது. MS யூனிவர்சிட்டி திருநெல்வேலி, மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி தான் நடத்த போறாங்க.
இந்த பிஜி சிலபஸ் நல்லா படிச்சாலே போதும், ஸ்லெட் பாஸ் பண்ணிடலாம். வேற ஒண்ணுமே நீ ஸ்லெட்டுக்குன்னு ஸ்பெஷலாலாம் ஒன்றும் படிக்கவே தேவையில்லை. எப்படி நான் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டும் நான் உங்களுக்கு நடத்துவேன், சரியா? அங்கேயும் இருக்கும் எப்படி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட், அதுவும் வச்சிருவாங்க எல்லாத்துலயும். ஏன் எம்ஆர்பி இந்த மெடிக்கல் முடிக்கிறாங்களா சார், எம்பிபிஎஸ் இப்ப லாஸ்ட் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு போன வருஷம் நினைக்கிறேன், இந்த வருஷம் ஸ்டார்டிங் நினைக்கிறேன். அதுல கூட எம்பிபிஎஸ்ல எம்ஆர்பி அந்த கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்கு அங்கேயும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வச்சிருக்காங்க சார். தமிழ் தெரியாமலாம் ஒன்னும் செய்ய முடியாது இனிமே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுலயும் இந்த மாதிரி கண்டிப்பா வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரியா? நான் உங்களுக்கு நடத்திடுவேன், அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம், அது பாத்துக்கலாம். சரி, எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் சிஎஸ்ஆர் ஸ்லெட் எல்லாம் கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் சொல்றேன். நம்ம மெட்டீரியல் தாண்டிலாம் ஸ்லெட்லாம் ஒன்றும் பெருசா கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் பாட்னி ஓரியன்டா லைஃப் சயின்ஸ்ன்னு வரும்போது பாட்னி ஓரியன்டா மட்டும் கொஞ்சம் நீங்க பார்க்க வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி காமன் டாபிக் ஃபுல்லாவே சேம் தான். சரி, ஸோ இதுல transfer of galactose sugar is இது வந்து ஒரு enzyme that enzyme transferase that enzyme name. அப்ப allele A, அத LA னா லான்ஸ்டெய்னர் A கேட்க வாய்ப்பு இருக்கு சார் கொஸ்டின். நான் திரும்ப சொன்னதே தான் நான் திரும்ப சொல்ல போறேன். இந்த allele A வந்து the produce the N-acetyl galactosamine transferase that enzyme. இது allele B, LB னா லான்ஸ்டெய்னர் B, the produce the galactosyl transferase கேட்கலாம் கொஸ்டின். அடுத்தது LO, the transferase enzymes are not produced, ஏன்னா தேவையே இல்லைங்க. So the persons with the blood group O, the having unchanged H substance, நீங்க இன்னி நான் சொல்றதை வேணா கம்பேர் பண்ணுங்க. இந்த பிக்சரையும் நீங்க பேஜ் நம்பர் 78 எடுங்க. ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பாருங்க, மாற்றம் இருக்காது. இந்த ஹெச் சப்ஸ்டன்ஸுக்கும் இந்த OH சப்ஸ்டன்ஸுக்கும் பேஜ் நம்பர் 78 பாருங்க, மெட்டீரியல்ல ஏதாவது மாற்றம் இருக்காது. ஏன் இல்ல? அங்க எந்த பிளட் குரூப், எந்த மியூகோபாலிசாக்கரைடு, எந்த கார்போஹைட்ரேட்டும் கிடையாது, அவ்வளவு முடிஞ்சு வச்சு. என்சைம்ஸும் கிடையாது, சரியா? சோ இது கூட கேட்கலாம், எந்த ஹெச் சப்ஸ்டன்ஸ் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு கேட்டா இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஸ்டின். ஆனா நம்ம படிக்கலாம் ஒண்ணுமே தெரியாது. ஓ பிளட் குரூப் முடிஞ்சு வச்சா ரைட், அவ்வளவுதான் சார். இதுக்கு மேல அங்க ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. இது ரொம்ப டீப்பா, எவ்வளவு டீப்பா கேட்கணுமோ அவ்வளவு டீப்பா நான் சொல்லிட்டேன், மெட்டீரியலும் பக்காவா கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரைட், சப்டிவிஷன் ஆஃப் த பிளட் குரூப் ஏற்கனவே இதுல பிளட் குரூப்லயே நிறைய சப்டிவிஷன். ஆனா இப்ப பெருசா சப்டிவிஷன் முன்னாடிலாம் சொல்லுவாங்க, அதாவது A1 பாசிட்டிவ், B1 B2 அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இப்பெல்லாம் சொல்றது மேக்ஸிமம் சொல்றது கிடையாது. A1 A2 A3 A4 அப்படிலாம் நிறைய இருக்கும், பாத்துக்கோங்க. சரி, இந்த பிளட் குரூப்னால என்ன சார் பெரிய யூசஸ்? தட் மெடிக்கோ லீகல் ஆஸ்பெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, தி ABO பிளட் குரூப் சீரீஸ் தி சால்வ் தட் டிஸ்பியூட் தட் பேரண்டேஜ். அப்படின்னு என்ன மீனிங்னா, இப்ப வந்து ஒரு ரெண்டு பேரண்ட் வந்து ஒரு சைல்ட வந்து டிஸ்பிளே பண்றாங்க, இது எங்களோட சைல்டுன்னா ஓரளவு பிளட் குரூப் வச்சு இது பாசிபிலிட்டிஸ், ஒரு வாய்ப்பு தான், பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். சால்வ் த கேஸ் ஆஃப் தட் இல்லிட்டசின்னு சொல்லக்கூடியது, டிஸ்ப்ரூவ் த கேஸ் ஆஃப் தட் கிளைமேட்ஸ். அது யாரெல்லாம் கிளைம் பண்றாங்களோ ஓரளவு பேசிக் தான், அதுக்காக இதை வச்சு 100% நம்மளால செய்ய முடியாது, அது பார்த்துக்கோங்க, சரியா? The phenotype O, that homozygous, it's a rare mutation அப்படின்னு சொல்லுது. அது வந்து recessiveness small h ன்னு சொல்றாங்க, சரியா? That prevented by the synthesis of H substance. So the small h, the result of the phenotype இப்படி இருந்தாலே அவன் வந்து O blood group, சரியா? That describe that. இது வந்து இதுதான் நான் நேத்து லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். small h that is called O blood group. இதுதான் என்ன சொல்றாங்கன்னா பாம்பே பீனோடைப் அப்படின்னு சொல்றோம். பாம்பே பீனோடைப், அது என்ன சார் பாம்பே பீனோடைப் ஏன் சார் இப்படி பேர் வச்சிருக்காங்கன்னா, the small h recessive condition of this both homozygous recessive condition was first reported in the 1952 எங்க பாம்பேல. முன்னாடி பேர் பாம்பே, இப்ப மும்பைன்னு ஆயிடுச்சு. பாம்பேல கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே ஒரு உமன் இந்த ஜீனோடைப்பா, உடனே அதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க, பாம்பே பீனோடைப். ஓ பிளட் குரூப் ரிசசிவ் இருந்தா பாம்பே பீனோடைப் அப்படின்னு வச்சுட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லை, பெருசா கிடையாது, சரியா? அதை வச்சுதான் பேஜ் நம்பர் 8ல இந்த சில
எதுக்கு அடுத்து என்னென்ன பிளட் குரூப்லாம் வரும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சரியா? செக்ரட்டரி ட்ரைட்ஸ் இது வந்து ஏபி அண்ட் ஹெச் இட்ஸ் present that surface of that RBC. It's found in the various body secretion. எங்கெல்லாம் இந்த ஐ, சலைவா, நோஸ், சலைவரி கிளான்ஸ்ல இதெல்லாமே. அது மாதிரி இன்னொன்று இருக்கு, எம்என் பிளட் குரூப் ஒன்று இருக்குது. எம்என் நிறைய பிளட் குரூப் இருக்கு சார். இது லான்ஸ்டீனர் லிவின் அவர் வந்து எம்என் பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சாங்க. பேஜ் நம்பர் 81ல இருக்கும் பாருங்க, எம்என் பிளட் குரூப்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சும்மா லைட்டா பாத்துக்கோங்க. ஏபிஓ பிளட் குரூப் தான் ரொம்ப முக்கியம். சரியா? எம்என் பிளட் குரூப்னு சொல்லக்கூடியது. அதுல பேஜ் நம்பர் 81ல அதுல சில ஃபிகர் மீன்ஸ் டேபிள் இருக்குது. அதுல எம்என் பிளட் குரூப் the genotype, that antigen and offspring of man அங்க எப்படி இருப்பாங்க. எம் அது 2 ஹோமோசைகஸ், என் 2 ஹோமோசைகஸ், எம்என் இருந்தா 2 ஹெட்ரோசைகஸ். எப்படி ஏபின்னு சொன்னோமோ அந்த மாதிரி இங்க எம்என் சொல்றாங்க. வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணும் கிடையாது. சரியா? எஸ்எஸ் ஆன்டிஜன் இருக்கும். ரைட். அடுத்தது ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயம் தான், தட் இஸ் கால்ட் தட் ஆர்ஹெச் ஆன்டிஜன். சரியா? சோ ஆர்ஹெச் ஆன்டிஜன் இல்லைன்னா ஆர்ஹெச் ஃபேக்டர் இல்லைன்னா ரீசஸ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ஹெச் கண்டுபிடிச்சவங்க யாருன்னு கேட்டா லான்ஸ்டீனர் அண்ட் வெய்னர். த டிஸ்கவர் பை 1940 லான்ஸ்டீனர். இதுல கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? ஈவன் லாஸ்ட் யூஜி டிஆர்பில கூட இந்த கொஸ்டின் வந்தது. லாஸ்ட் யூஜி டிஆர்பி. சரியா? ரைட். ஃப்ரம் த இட்ஸ் ஹியூமனைஸ்ட் இன்டு த பிளட், பர்டிகுலர்லி தட் மங்கி மகாகா ரீசஸ். அந்த மங்கில இந்த லான்ஸ்டீனர் வெய்னர் வந்து சரியா பர்டிகுலரா அந்த மங்கில சில ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் அந்த ஆர்பிசில ஒரு மங்கியோட ரீசஸ் மங்கியோட ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆன்டிஜனை வந்து ஐடென்டி பண்ணாங்க. சரியா? உடனே அதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு தெரியல. சரி, பரவாயில்ல. அதே ஹியூமன் பீயிங்லயும் இந்த ஆன்டிஜனை ஐடென்டி பண்ணியிருக்காங்க, ரீசஸ் ஆர்ஹெச் ஆன்டிஜன். அப்ப மங்கில ஏன்னா மங்கில இருந்தா நம்ம வந்தோம். அப்ப என்ன பேர் வைக்கிறதுன்னா அந்த மங்கியோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டரே வச்சுட்டாங்க, ரீசஸ் மங்கி. அப்ப ஆர்ஹெச் ஆன்டிஜன். அப்ப அந்த ஆன்டிஜன் இருந்தா அவங்க பாசிட்டிவ் பர்சன், இல்லைன்னா அவங்க நெகட்டிவ் பர்சன். அவ்வளவுதான் முடிஞ்சு. சரியா? சோ தட் ஆன்டிஜன் தட் ஆர்ஹெச் பிளட் குரூப்ஸ் மோஸ்ட்லி இல்ல இன்கிரிடியன்ஸ் ஆஃப் தட் ஆர்ஹெச் பிளட் குரூப் அதே மாதிரி தான். ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஆன்டிஜன் இட்ஸ் கண்ட்ரோல் பை த ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஆன்டிஜன் வந்து ஒரு டாமினன்ட் ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணும், கேபிட்டல் ஆர்னு சொல்லுவோம். அப்ப ஜீனோடைப் எப்படி இருக்கலாம்? ஹோமோசைகஸா இருக்கலாம். எப்படி? கேபிட்டல் ஆர் இருக்கலாம். இவங்க ஆர்ஹெச் ஆன்டிஜன் பாசிட்டிவ். சரியா? இல்லைன்னா இப்படி இருக்கலாம், ஹெட்ரோசைகஸ், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இப்படியும் இருக்கலாம். சரி சார், 2 பேருமே ஸ்மால் ஆர் இருந்தா 2 பேரும் கிடையாது, சாரி 2 ஜீனு ஸ்மால் ஆர் இருந்தா அவங்க யாரு? நெகட்டிவ் பர்சன். தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது இன்கம்பேட்டிபிலிட்டி ஆஃப் ஆர்ஹெச் ஃபேக்டர். இதான் லாஸ்ட் பிஜிலையும் கேட்ட கொஸ்டின், யூஜிலையும் கேட்ட. லாஸ்ட் யூஜில கூட இந்த கொஸ்டின் கேட்டாங்க. நல்ல கிளாஸ் கவனிங்க. சரியா? இதுல கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கணும். இதுல மெயினா வந்து இன்கம்பேட்டிபிலிட்டி ஆஃப் தட் ஆர்ஹெச் ஃபேக்டர்ஸ். ஆக்சுவல் தட்ஸ் ஹீமோலைசிஸ் ஆஃப் த ஃபீட்டஸ் ஆஃப் ஆர்பிசி. ஹீமோலைசிஸ் ஆஃப் த ஃபீட்டஸ் ஆஃப் ஆர்பிசி அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல மெயினா வந்து ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் த ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் ஆர் அனீமியா, இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி டிசீஸ் வருமா? அந்த டிசீஸ் தான் நம்ம எரித்ரோபிளாஸ்டோசிஸ் பிட்டாலிஸ் அட் ஹீமோலைட்டிக் டிசீஸ் இன் நியூபார்ன் பேபி அப்படின்னு சொல்றோம். சோ இந்த டிசீஸ் வந்து யாருக்கு வர வாய்ப்பு இருக்கு? அவங்க பேரண்ட் எப்படி இருப்பாங்க? இதுதான் கொஸ்டின். நல்லா கவனிங்க. சரியா? இப்ப மேலுக்கு வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ். நல்லா கிளாஸ் கவனிங்க. ஃபீமேல் வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ். சரியா? சரி, இந்த மாதிரி ஒரு கப்பலுக்கு மேரேஜ் ஆகுது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பலுக்கு மேரேஜ் ஆகுது. மேரேஜ் சரியா? அவனுக்கு பிறக்கூட சைல்டு வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ் பர்சனா இருக்குது, சைல்டு பேபி. சரியா? அப்ப மதருக்கும் ஃபீட்டஸுக்கும் தாய் சேய் இணைப்பு திசுன்னு சொல்லணும்ல, பிளாசண்டா இருக்கும். கண்டிப்பா மதர்கிட்ட இருந்து பிளட் ஃபீட்டஸுக்கு வரும், ஃபீட்டஸ்ல இருந்து மதருக்கு போகும். சரி, இந்த மாதிரி போகும்போது இப்ப இந்த ஆர்ஹெச் ஆன்டிஜன் மதர் பாடிக்குள்ள இந்த பாசிட்டிவ் ஆன்டிஜன் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து ஃபாதர் வந்து பாசிட்டிவ், மதர் நெகட்டிவ். அப்ப இந்த உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப மதருடைய பாடி என்ன நினைக்கும்? இம்யூன் சிஸ்டம் என்ன நினைக்கும்? ஒரு ஆன்டிஜன் ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஆன்டிஜன் உள்ள வந்தோன்னா ஏதோ ஒரு ஃபாரின் ஆன்டிஜன் உள்ள வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும். ஸோ அகேன்ஸ்ட் தட் ஆன்டிபாடி வில் பி, இந்த ஆன்டிஜனுக்கு ஆன்டிபாடி வில் பி சிந்தசைஸ்டு.
So almost that this process almost will be completed into that 1 month, almost 8 to 9 months it will be completed. சரியா? அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் பேபி. இந்த பேபி வந்து யாருன்னா ஃபர்ஸ்ட் பேபி. இந்த கேஸ் இருந்தா மேக்ஸிமம் பாதிக்காது. சரியா? செகண்ட் ஆல்சோ இந்த கப்பலுக்கு, இதே கப்பலுக்கு செகண்ட் பேபியும் RH பாசிட்டிவ் வந்து கன்சீவ் ஆறாங்க. செகண்ட் பேபியும் RH பாசிட்டிவ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திரும்பவும் என்ன செய்யும், இந்த RH ஆன்டிஜன் மதர் பாடிக்குள்ள போகும். மதர் பாடி என்ன ஃபீல் பண்ணும், ஏதோ ஒரு ஃபாரின் ஆன்டிஜன் ஏற்கனவே வந்து ஆன்டிபாடி சிந்தேஸ் பண்ணி வச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த செகண்ட் பேபி வந்து ஷூரா யுட்ரஸ்லயே இறக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல பிறந்த உடனே இறக்க வாய்ப்பு இருக்கு. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த RH ஆன்டிஜன் வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடந்து கோகுலேஷன், பிளட் கோகுலேஷன் சொல்றோம், பிளட் உறைதல் என்ற நிகழ்ச்சி, அதாவது கீமோலைட்டிக் அனிமியா ஆர் ஜாண்டிஸ், அந்த மாதிரி ரத்தம் உறைதல் என்ற நிகழ்ச்சி நடந்து அந்த குழந்தை இறந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் சைல்டு, இது ஃபர்ஸ்ட் சைல்டு, செகண்ட் சைல்டு வந்து சரி சரியா. சோ அப்போ கண்டிப்பா இந்த மாதிரி கேஸ் உள்ளவங்க தான் நம்ம இந்த டிசீஸ் தான் நம்ம எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப இந்த டிசீஸ் யாருக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா, இதுதான் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுதான். ஃபாதர் வந்து RH பாசிட்டிவ், மதர் வந்து RH நெகட்டிவ். இதே இது வந்து ஃபாதர் வந்து சரி, இப்ப நம்ம வேற என்ன பாசிபிலிட்டி சொல்றேன். ஃபாதர் வந்து RH நெகட்டிவ், நல்லா கவனிங்க, ஃபாதர் வந்து RH நெகட்டிவ், மதர் வந்து RH பாசிட்டிவ்னு வச்சுக்கிடுமே, மதர் RH பாசிட்டிவ், அது என்ன பிளட் குரூப்பா எடுத்துக்கிட்டோம். சரியா? ரைட். இப்ப சில்ட்ரன் வந்து எப்படின்னா RH பாசிட்டிவா இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் சைல்டு இல்ல, ரெண்டாவது சைல்டு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த சைல்டு பாதிக்குமா பாதிக்காதா சொல்லுங்க? பாதிக்காது சார். சரி, நாட் அஃபெக்டட், நோ ப்ராப்ளம். ரைட் போட்டா நோ ப்ராப்ளம். சரி, இந்த சைல்டு RH பாசிட்டிவ் இல்லாம செகண்ட் சைல்டு RH நெகட்டிவா இருக்கு. இப்ப சொல்லுங்க, செகண்ட் சைல்டு RH நெகட்டிவ் பாதிப்பு இருக்காது சார். அஃபெக்ட் ஆகுமா அஃபெக்ட் ஆகாது? அஃபெக்ட் ஆகாது சார். அஃபெக்ட் ஆகும் நினைக்கிறேன். அந்த ஆன்டிஜன் வரும்போது அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதே ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டிஜனே வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணதான் பார்க்கும் அது. சோ அப்ப வந்து அங்க வந்து ஒரு டெம்பரரி இல்லைங்க சார், நெகட்டிவ்ங்கறனால எதுமே ஃபீமேல் வந்து பாசிட்டிவா இருக்கறனால அஃபெக்ட் ஆகாதுங்க சார். ஓகே, வெயிட் I will explain that. ஓகே, கவனிங்க. மதர் வந்து RH பாசிட்டிவ், மதர் வந்து RH பாசிட்டிவ், சைல்டு RH நெகட்டிவ். நெகட்டிவ்னா என்ன மீனிங், இங்க எந்த ஆன்டிஜனும் கிடையாது இல்ல, பிறகு இங்க எப்படி என்ன போகும், அஃபெக்ட் ஆகாது. RH இவங்க நெகட்டிவா தான், இவங்க பாசிட்டிவா இருக்காங்க, இவங்க பேபி நெகட்டிவ்னா பிரச்சனையே கிடையாது. நெகட்டிவ்னா என்னது, RH கிடையாது, பிறகு எப்படி உள்ள போகும், அஃபெக்ட் ஆகாது. ஒன்லி பாசிபிலிட்டிஸ் திஸ் ஒன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் தான் பாசிபிலிட்டிஸ். மதர் நெகட்டிவ். இப்ப நீங்களே தெரிஞ்சு ஒருத்தர் கன்சீவா இருக்காங்கன்னா அவங்க பிளட் குரூப் டெஸ்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா, அந்த டாக்டர் கைனகாலஜிஸ்ட். அந்த உமன் வந்து நெகட்டிவ்னா உங்க ஹஸ்பண்டோட பிளட் குரூப் என்னன்னு கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாசிட்டிவா இருந்தால் இந்த பிரச்சனை வரும் கண்டிப்பா. இல்ல அந்த உமன் வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்களேன், RH பாசிட்டிவ்னா ஹஸ்பண்ட் என்ன பிளட் குரூப்னோட கேட்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் படிச்சுக்காங்க, சும்மா டெஸ்ட் வேணா பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் என்ன பிளட் குரூப்னா கேட்கவே மாட்டாங்க. நெகட்டிவா இருந்தா மட்டும் தான் கேட்பாங்க. அப்ப ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் அப்ப வந்து ப்ராபபிலிட்டி இஸ் தேர். அப்பதான் இது கண்டிஷன் ஆனா இதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ட்ரீட்மெண்ட் ஒண்ணும் கிடையாது பெருசா, பட் இதுல ரோகம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது டு பிரிவென்டிங் திஸ் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டஸ். அதாவது செகண்ட் சைல்டுக்கு வரும்போது இந்த ரோகம் இன்ஜெக்ஷன் போட்டா அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் ஆகாம இருக்கும். ஒரு 1500 இருக்கும் அந்த இன்ஜெக்ஷன். சரியா? சோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது நவடேஸ். இந்த டிசீஸ் பேர் தான். எஸ் சார், ஒன் டவுட் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதர் வந்து RH பாசிட்டிவ் சொன்னீங்க சார். சொல்லுங்க, நான் கேக்குறேன், சொல்லுங்க. சைல்டு வந்து RH நெகட்டிவ் சொன்னீங்க சார். இப்போ அந்த RH பாசிட்டிவ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதர்ட்ட வந்து ஆன்டிஜன் இருக்கும், அந்த ஆன்டிஜன் டி ஆன்டிஜன் இருக்கும், அது வந்து நம்மளோட சைல்டுக்கு போகும்போது ப்ராப்ளம் வரும்ல சார் இல்லையா? இல்ல
ஓ நீங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்களோ? அத நான் yes சொல்றேன். sir. அது வந்து அவங்களுக்கு வந்து இது செகண்ட் பேபிக்கு வராதுல்ல. ஃபர்ஸ்ட் பேபிக்கு தான் பிரச்சனையே வராது. செகண்ட் பேபினாலும் அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் பேபி தானே இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆன்டிஜன் அவங்களுடைய இதுல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இறக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இவங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா இது வந்து இவங்க இந்த பேபி ஃபர்ஸ்ட் பிறந்துச்சு, ரெண்டாவது பேபினாலும் அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா தானே வரும். அவை வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது. ஒன்லி பாசிபிலிட்டிஸ் இவங்களை மட்டும் தான் அவங்க அஃபெக்ட் பண்ணும். சரியா? சோ அவங்க வந்து ஃபாதர் அண்ட் மதர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த சைல்டு என்ன கண்டிஷன் இருந்தா அஃபெக்ட் ஆகும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சோ ஆனா ஜென்ரலா நம்ம இத்தனை பேர் கிளாஸ் கவனிக்கிறோம். இதுல மேக்சிமம் பீப்புள் யார் தான் இருப்பாங்கன்னா RH பாசிட்டிவ் பீப்புள் தான் இருப்பீங்க. ஏன்னா இதான் வந்து இந்த கேபிட்டல் R இஸ் a dominant character, small r that is a recessive character, that is called RH negative. So more than 2 RH blood groups இந்த மாதிரி தான் இருக்கக்கூடியது நார்மலா. அதுல நிறைய அடுத்தடுத்த பேஜ் நம்பர் 82ல நான் சில டயக்ராம் போட நான் கொடுத்துருக்கேன். இதுல நிறைய தியரிஸ் வேற இருக்கு. அதுல R1 R2 R dash R அதெல்லாம் சும்மா லைட்டா நீங்க ரீட் பண்ணி பாருங்க. 2 தியரிஸ் ஃபார் RH பிளட் குரூப்ஸ். ஸோ இதுல 2 தியரிஸ் ரிலேட்டட்னா இதுல மெயினா வந்து மல்டிபிள் அல்லீல் தியரி அப்படின்னா யாரு இந்த வெய்னர் ஹைபாத்திசிஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் சொன்னவாங்க இதுல RH பிளட் குரூப்ஸ் டிட்டர்மைன் பை த மல்டிபிள் அல்லீல்ஸ். RH பிளட் குரூப் நம்ம வந்து நிறைய அல்லீல்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒரு நிமிஷம் நிறைய RH ஆன்டிஜன் வந்து ரெஸ்பான்சிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் R1 R2 அப்படி நிறைய சொல்லிப்பாரு. R-2 இந்த மாதிரி அதெல்லாம் சும்மா ரீட் நிறைய தியரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஜீன் காம்ப்ளெக்ஸ் தியரி நீங்க வேணா தியரி அந்த தியரி யார் சொன்னாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபிஷர் தான். இதுல என்ன சொல்லிப்பாங்கன்னா the gene is 3 pairs of the closely linked genes to determine the various RH blood group அப்படின்னு சொல்லுவாங்க. 3 closely இது நம்ம 12th புக்லயோ 11th புக்லயோ கூட இருக்கும். சரியா? 3 pairs of the gene எது சார்? CDE இதான் டாமினன்ட் ஜீன். இதே இது ரிசெசிவ் ஜீன்னா இது ரிசெசிவ் ஜீன். சோ அப்ப 8 பாசிபிலிட்டிஸ் காம்பினேஷன்ஸ். சரியா? பேஜ் நம்பர் ஐ திங்க் 84ல பாருங்க. பேஜ் நம்பர் 84. அந்த 84ல இதோட காம்பினேஷன்ஸ் பாருங்க. ஒரு டேபிள்ஸ் ஒரு 8 பாசிபிலிட்டிஸ் காம்பினேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? இதுதான் தியரியில சொல்லிருக்காங்க. மோஸ்ட் 12th புக்ல 4th லெசன்ல 47 சார் பேஜ் நம்பர். 47 நோட் பண்ணிக்கோங்க. அத 12th புக்ல பிளட் குரூப் மல்டிபிள் அல்லீல்ல வரும். சரியா? இந்த CDE இது கூட क्वेश्चनா வரலாம் சார். இது கூட क्वेश्चनா வரலாம். அந்த ஜீன் என்ன ஜீன் அப்படின்னு சொல்லி 3 pairs of gene. சரியா? So 8 possible combination is that. பேஜ் நம்பர் 84ல இருக்கு. டேபிள் 7. சரியா? அது பாத்துங்க. மோஸ்ட் காமன் காம்ப்ளெக்ஸ் ஜஸ்ட் 3. அத வந்து these 3 வந்து மேக்ஸிமம் காமனா எவ்வளவு 8 இருந்தாலும் காமனா என்னென்ன சொல்றாங்கன்னா CDE இது வந்து R1 சொல்றாங்களாம். இல்லைன்னா ஸ்மால் CDE கேபிட்டல் லெட்டர் இது வந்து R2 சொல்றாங்களாம். இல்லைன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டர் இது வந்து ஸ்மால் R. இப்படி இந்த 8 இருந்தாலும் மேக்ஸிமம் பீப்புள்கிட்ட இந்த 3 தான் காமனா இருக்குன்னு சொல்றாங்க. யாரு? வெய்னர் ஃபிஷர் அவர் ஜீன் காம்ப்ளெக்ஸ் தியரியில அவர் சொல்லியிருக்காரு இதான். அண்ட் தி பேஸ் ஆஃப் தட் அக்ளூட்டினேஷன் த ரியாக்ஷன் வித் த புரோட்டீன் த 4 types ஆஃப் தட் ஆன்டிசீரா ஹஸ் பின் ஐடென்டிஃபைட். அதான் பேஜ் நம்பர் 84 கீழே இருக்கு பாருங்க. டேபிள் 809. அதுல வந்து இதெல்லாம் சும்மா லைட்டா நீங்க பாத்துக்கோங்க. அது என்னென்ன எப்படி ஆன்டிபாடி அங்க சொன்னோமோ அதே மாதிரி இங்கேயும் இந்த ஆன்டிபாடி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மற்றபடி இதுல பெருசா ஒண்ணும் கிடையாது. சரியா? ரைட். So these are the important points about that multiple allele. போதும். இவ்வளவு நேரம் நடத்துனதுல ஆல்மோஸ்ட் 1 hour நடத்திருக்கேன். ஒரு கொஸ்டின் வரும். இவ்வளவு நேரம் நடத்துனதுல எத்தனை கொஸ்டின் வரும்னா ஒரு கொஸ்டின் வரும். சரியா? ரைட், பாத்துக்கோங்க. ரைட், அடுத்த டாபிக் போவோம். மல்டிபிள் அல்லீல் ஓவர். இப்ப இது வரைக்கும் நம்ம ஜெனடிக்ஸ்ல 2 கொஸ்டின் நடத்தியிருக்கோம். மேபி 3 கொஸ்டின் மேபி. ஏன்னா ஜீன் இன்ட்ராக்ஷன்ல ஒரு கொஸ்டின் வரும், மல்டிபிள் அல்லீல்ல ஒரு கொஸ்டின் வரும். சம்டைம் வந்து பட் போன வருஷம் டிஆர்பில மல்டிபிள் அல்லீல் இருந்து கொஸ்டினே கேட்கல, ஜீன் இன்ட்ராக்ஷன்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டாங்க. சரியா? ரைட். சோ இந்த இதுதான் பிளட் குரூப் நான் இருக்கேன் சொன்னேன் நானு. பாத்துக்கலாம். ரைட், அடுத்த நியூ டாபிக் உள்ள போறோம் சார். தட் இஸ் இதுல வந்து லிங்கேஜ். அதுல மெயினா ரீகாம்பினேஷன் அண்ட் இட்ஸ் மாலிகுலர் மெக்கானிசம். அதான் ரீகாம்பினேஷன் மாலிகுலர் மெக்கானிசம்னா நம்ம ஆல்ரெடி நம்ம
4th யூனிட்ல ரீகாம்பினேஷன் பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே நம்ம பார்த்தோம். இதுல மாலிகுலர் மெக்கானிசம்ஸ்ல இருக்குது. அதுல இதுல மெயினா லிங்கேஜ் கிராசிங் ஓவர் தான் அந்த மாலிகுலர் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ இதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா லிங்கேஜ். எஸ், ஓகே. பேஜ் நம்பர் 85 சார். மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 85 சார். நல்லா கவனிங்க. லிங்கேஜ், கிராசிங் ஓவர், குரோமோசோம் மேப், 3 டைட்டில் இருந்து 2 கொஸ்டின் ஷூர் டிஆர்பில கேட்பாங்க. போன வருஷம் லிங்கேஜ்ல ஒரு கொஸ்டின், கிராசிங் ஓவர்ல ஒரு கொஸ்டின், குரோமோசோம் மேப்பிங்ல ஒரு கொஸ்டின். 3 கொஸ்டின் கேட்டாங்க. ஆனா 2 தான் கேட்கணும். ஏன்னா மல்டிபிள் எல்லில கேட்கலாம். ஆனா ஈஸி. இதுல எல்லாம் தப்பே வராது. இது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா தான். இதை தாண்டி போக முடியாது. ஆனா நான் கிளாஸ் நல்லா கவனிங்க, மெட்டீரியல் நல்லா படிக்கணும். நான் கேட்கிற கொஸ்டின் வந்து மெட்டீரியல் ஏதோ நூக்கன் கார்னர்ல இருக்கும். நீ மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவுட் ஆயிருவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த ஏன்னா ஒரு மினிமம் டைப் ஆஃப் நான் வந்து என்ன சொன்னா மினிமம் சிலபஸ்ல நிறைய கொஸ்டின் எடுக்கணும். நான் அப்படித்தான் எடுக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ திஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பார்க்க போறது லிங்கேஜ். லிங்கேஜ் வாட் இஸ் மீன் பை தட்? இதை பத்தி நான் ஏற்கனவே நம்ம செல் பயாலஜில லைட்டா டச் பண்ணிருக்கோம். ரொம்ப டீட்டெயிலா சொல்லலாம். Actually, the tendency of the two or more genes they remain together in the original combination in the same chromosome during the process of inheritance for the number of generation. So இது வந்து லிங்கேஜ்னாவே இணைதல். கரெக்டா சொன்ன தமிழ் என்ன சார்? இணைதலா பிணைதலா? தமிழ்ல என்னது? எனிவன்? இணைதல் தான். இணைதல் தானா? பிணைப்பு அது வேற. பிணைதல் இணைதல். சரி, ஓகே, ஏதோ ஒரு வச்சுக்கோங்க. ரைட். சோ இந்த லிங்கேஜ் சொன்னாவே நம்ம ஆள் ஞாபகம் வந்துடணும். யார் சார் நம்ம ஆள்னு கேட்கக்கூடாது. டிஹெச் மார்கன். டிஹெச் ரொம்ப லைட்டா எழுதுது. ஓகே, டிஹெச் மார்கன். ஓகே. சோ ஏன்னா இவரை சொல்லாம நம்ம லிங்கேஜ் சொல்லவே முடியாது. அவ்வளவு ரோல் இவருடைய ரோல் உண்டு. சரி. எஸ், டிஹெச் இந்த லிங்கேஜ்னாவே டிஹெச் மார்கன். நெக்ஸ்ட் நீங்க இது முக்கியமான கொஸ்டின் சார். இது லிங்கேஜ்னாவே டிஹெச் மார்கன் ஞாபகம் வந்துடணும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய விஷயம், இதுல மேக்சிமம் இந்த டிஹெச் மார்கன் லிங்கேஜ் எதுல ஸ்டடி பண்ணிருப்பாங்க? ட்ரோசோபில்லா, ஸ்வீட் பீ, மெய்ஸ் மேன். இதுதான் நிறைய. சரியா? இதுல ட்ரோசோபில்லா பொறுத்தளவு the genes, the body color, nature of the wings, the linked and located and the same chromosome. ட்ரோசோபில்லா உங்களுக்கு தெரியும். என்னென்ன கேட்டாதீங்க. ட்ரோசோபில்லா தான் பழப்பூச்சி, அதாவது ஃப்ரூட் ஃப்ளை. ட்ரோசோபில்லா மேக்சிமம் இந்த ஜெனடிக்ஸ் பொறுத்தளவு ட்ரோசோபில்லாவை நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஸ்டடிக்காக. அதுதான் நம்ம வந்து த கியூன் ஆஃப் ஜெனடிக்ஸ். டிஎன்பிசி குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் சார். டிஎன்பிசி குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். ஹூ இஸ் த கியூன் ஆஃப் ஜெனடிக்ஸ்? மரபிலின் ராணி யார்? ஆன்சர் என்ன தெரியுமா? ட்ரோசோபில்லா, ஃப்ரூட் ஃப்ளை. இதுதான். அங்க கூட பாருங்க, மரபிலின் ராஜா யாருன்னு கேட்கல. அங்கேயும் ராணி தான். எங்க பார்த்தாலும் கியூன் தான். கிங் ஃபுல்லா டம்மியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு. ஏன் சார் ராணி அப்படின்னு சொல்றாங்க? அதாவது த கியூன் ஆஃப் ஜெனடிக்ஸ் சொல்றாங்கன்னா, என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் அப்படியா சயின்டிஸ்ட் டிஹெச் மார்கனா இருக்கட்டும், ஈகோ டிவிரிஸா இருக்கட்டும், இல்ல முல்லர் யாரா இருந்தாலும் சரி, விடியா அந்த ட்ரோசோபில்லாவர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் நிறைய இருக்குது. ஏன்னா ட்ரோசோபில்லா வந்து ஈஸியா நம்ம வளர்க்கலாம். எந்த ஹார்ம்லெஸ், அதனால நமக்கு எந்த நோயும் வராது. அதே மாதிரி மினிமம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ், அதுதான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ திங்க் 4 பேர், 8 குரோமோசோம் தான் ட்ரோசோபில்லால. சரியா? அதுக்காக தான் வந்து ஏன் அப்ப குரோமோசோம் நம்பர் கம்மியா இருக்கும்போது சயின்டிஸ்ட் அதுல என்னென்ன மாற்றங்கள் நடக்குன்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த ட்ரோசோபில்லாவை அந்த நம்ம யூஸ் பண்றாங்க. அதான் கியூன் ஆஃப் ஜெனடிக்ஸ்ன்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து வந்து ஈவன் நவடேஸ் மேமல்னு எடுத்துக்கிட்டா ரேபிட் யூஸ் பண்ணுவாங்க சார். எப்பயும் தான் ஸ்வீட் பீ பிளான்ட்னா ஸ்வீட் பீ, மெய்ஸ், இந்த 2 தான் யூஸ் பண்ணுவாங்க மேக்சிமம். சரியா?
அது மாதிரி வெள்ளலி, இதுவும் டிஎன்பி வேற ஒரு ஏதோ டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் தான். 3 கொடுத்துட்டு ஆல் த எபோவ் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. 1 வந்து ஃப்ரூட் ஃப்ளை, 2 வந்து ஒயிட் ரேட் நினைக்கிறேன் வெள்ளலி, 3வது வந்து சில்க்வம் சார். நல்லா ஞாபகம், சில்க்வம். இப்ப நவடேஸ் சில்க்வம் வந்து ஜெனடிக்ஸ்க்கு நிறைய யூஸ் பண்றாங்க. சரியா? பாம்பிக்ஸ் மோரி, சில்க்வம். ரைட். எல்லாம் சரி, இதெல்லாம் மெட்டீரியல் தேடிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் ஜென்ரலா உள்ள விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றேன். எங்கடா இருக்கு சார் சொல்றதெல்லாம் எங்கடா இருக்குன்னு தேடிட்டே இருக்காங்க. சரியா? அதெல்லாம் இருக்காது. சரி, ஓகே. யா, ஸ்வீட் பீ, the ஃப்ளோரோட கலர் அண்ட் சைஸ் ஆஃப் த pollen grains, இட்ஸ் லிங்க்டு. எதெல்லாம் லிங்க்டு ஆகுதுன்னு சொல்றாங்க. மெய்ஸ் பொறுத்தளவு the color and shape of the seeds will be linked. மேன் பொறுத்தளவு ஹீமோஃபிலியா, கலர் பிளைண்ட்னஸ் வந்து லிங்க்டு. இது ரெண்டுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றோம். சரியா? ரைட். 1911 he proposed that theory of linkage. யாரு? நம்ம TH மார்கன். தியரி ஆஃப் லிங்கேஜ்னாவே TH மார்கன் தான் சார். பேசிக் கொஸ்டின் மாத்தி எழுதிடாதீங்க. சரியா? அண்ட் தி பேஸ் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட் மோஸ்ட்லி ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டா தான். ஃப்ரூட் ஃப்ளை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஃப்ரூட் ஃப்ளை நான் பார்த்தே இல்லையா சார், ட்ரோசோஃபிலா எப்படி இருக்குன்னு பார்த்தே இல்லையா. உங்க சில நேரம் நீங்க டிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்கும்போது உங்க கண்ணு பக்கத்துல வந்து ஒரு கொசு மாதிரி, நாட் மஸ்கிட்டோ, ஆயும் ஒரு பொடுசா கருப்பா, அதுதான் ஃப்ரூட் ஃப்ளை, அதுதான் ட்ரோசோஃபிலா. அப்படிலாம் இல்லை சார், நான் பார்த்ததே இல்லைன்னா ஒரு ஃப்ரூட் ஸ்டாலுக்கு போங்க, அந்த பனானா அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்ல ஒரு பிளாக் கலர்ல ஒரு சின்ன ஒரு பூச்சி இருக்கும், நிறைய இருக்கும். வாட்டர்மெலன்ல இருக்கும். எஸ், வாட்டர்மெலன் சார் நம்ம வீட்லயே வந்து இந்த பனானா இதெல்லாம் வச்சிருந்தோம்னா டேபிள்ல வீட்லயே வந்து ஒரு அழுகுன பனானா இருந்தாலே ஃப்ரூட் ஃப்ளை வந்துடும். ரைட், அதான் ஃப்ரூட் ஃப்ளை. நீங்க ஃப்ரூட் ஃப்ளைனா ஏதோ என்னமோ ஏன் பேர் ஃப்ரூட் ஃப்ளைன்னு, ஃப்ரூட்ல நிறைய இருக்கா இப்படி பேர் வச்சிருக்காங்க ட்ரோசோஃபிலா. நான் பார்த்ததே இல்லைன்னு நினைக்க கூடாதுல்ல, அதுக்காக சொல்றேன் நான். சரி, ரைட் ரைட். ஸோ மேன் அதில் சொல்லிட்டேன். TH மார்கன். மெயின் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லிங்கேஜ் சார். த குரோமோசோம் கண்டெயின் மெனி ஜீன்ஸ். ஒரு குரோமோசோம்னா அதுல நிறைய ஜீன் இருக்கும். சரியா? ஜீன்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த லீனியர் பொசிஷன். சரியா? இப்ப இதுதான் குரோமோசோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரோமோசோம்ல லீனியர் பொசிஷன்ல எல்லாமே என்ன செஞ்சிருக்கோம், அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி லீனியர் பொசிஷன்ல வரிசை அப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அதான் ஜீன் சொல்றோம். ஸோ த ஜீன் பிரசன்ட் இன் தட் குரோமோசோம் தட் இட் வில் பி லிங்க்டு. அந்த ஜீன் வந்து லிங்க்டு பண்றது. த லிங்க்டு ஜீன்ஸ் ஆர் இன்ஹெரிட்டட் டுகெதர் ஃப்ரம் தட் பேரண்ட் டு த ஆஸ்பிரிங். கண்டிப்பா இது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்படும். அது பேரண்ட் டு ஆஸ்பிரிங். சரியா? ஸோ த லிங்கேஜ் இஸ் a rare phenomena when it's composed into that crossing over to crossing. இது பத்தி பின்னாடி டீடைலா சொல்றேன். The strength of the linkage is depends upon the distance between the linked gene. Very, very, very important line. Exam point of view. The line. Strength of the linkage strength of the linkage. இப்போ இது ஒரு குரோமோசோம்ல இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஜீன், இது ஒரு ஜீன், இது ஒரு ஜீன், அப்படி இது ஏ ஜீன், பி ஜீன், எப்படி வேணா வச்சுக்கிடுவோம். சரியா? அதாவது strength of the linkage depends on the distance between the linked gene. அப்ப எதை பொறுத்து இருக்கும்? the closely located gene. இப்ப பாருங்க, B and C வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கு, A and B வந்து டிஸ்டன்ஸா இருக்கு. நல்லா கவனிங்க. The closely located gene showed it's a strong linkage, very strong linkage compared to the distance. But the widely located genes are weak linkage. W, weak linkage. This strong linkage, weak. This sentence is very important, sir. Exam point of view. திரும்ப சொல்றேன், the length, other strength, length ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது length ரொம்ப important. அதுல the strength of the linkage depends upon the distance between the linked gene. அப்ப distance closed-ஆ இருந்தா ஸ்ட்ராங்கா இருக்கும் linkage. நம்ம பக்கத்திலே நம்ம சிம்பிளா ஞாபகம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸா, மேக்ஸிமம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூடயே இருப்பாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தா வச்சுக்கோமே, அந்த என்னதான் இருந்தாலும் அந்த கொஞ்சம் அட்டாச்மெண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம், அதான் லிங்க்டு. ஸோ ரைட். ஸோ த மெண்டல் லா இட்ஸ் இண்டிபெண்டன்ட் அசஸ்மெண்ட், நாட் இன் த யூனிவர்சல்ஸ். மெண்டல் லா பொறுத்தளவு இந்த லிங்க்டு ஜீன்ஸ் do not show that independent assessment. Very important line. Exam point of view, very important இந்த லைன். அதாவது லிங்க்டு ஜீன் வந்து do not show that independent assessment.
ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அது சம்பந்தம் இல்லை. The dominant genes are located and that one homologous chromosome and the recessive genes are located in the other homologous chromosome. That arrangements are linked genes. We can say the cis arrangement. இது அதுதான் இந்த படம் காமிச்சேன். இந்த படத்தை பாருங்க, இந்த பிக்சரை பாருங்க. சரியா? அதாவது டாமினன்ட் ஜீன்ஸ் என்ன சொல்லிங்க பாருங்க. டாமினன்ட் ஜீன்ஸ் லொகேட்டட் இன் தி ஹோமோலாகஸ், ரிசெசிவ் ஜீன்ஸ் ஆர் லொகேட்டட் தி அதர் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ். இது ரெண்டுமே டாமினன்ட், கேபிட்டல் ஏ சாரி கேபிட்டல் பி. சரியா? இது வந்து அதே மாதிரி ரிசெசிவ் ஜீன் வந்து டோட்டலா தனியா இருந்தாங்க. இதுக்கு பேர் சிஸ் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் டிரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு ரெண்டு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு சார். கேமெட்டை வச்சு தான் நம்ம இதை சொல்றோம். சரியா? ஸோ இதுல வந்து அது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருந்தா சிஸ். டாமினன்ட் அண்ட் ரிசெசிவ்ஸ் ஆர் லிங்க்டு ஒன் குரோமோசோம். ஒரு டாமினண்டும் ஒரு ரிசெசிவும் ஒரே குரோமோசோம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம், டிரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட். டிரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இது ரெண்டுமே பாருங்க, டாமினன்ட்னா டாமினன்ட், ரிசெசிவ்னா ரிசெசிவ். இங்க இருக்கு ரிசெசிவ்னா ரிசெசிவ். இதுக்கு பேரு சிஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆல் லிங்க்டு ஜீன்ஸ் ஆர் ஹோமோலாகஸ் பேர்ஸ் and that chromosome consists of the one group. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதுதான் நம்ம linkage group. இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. all linked genes are homologous pairs of the chromosome consist of the one group. ஒரு குரூப்பா கன்சிடர் பண்றோம், அதுக்கு பேர் தான் லிங்கேஜ் குரூப். அப்படின்னு என்ன சார் சொல்ல வர்றீங்க? இப்ப ட்ரோசோஃபிலால கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொன்னேன், 4 பேர், ஒரு ஜோடி. நான் திரும்ப சொல்றேன், ஹோமோலாகஸ் பேர், ஹோமோலாகஸ் பேர், ஒரு ஜோடி ஒரு லிங்கேஜ் குரூப்பை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப ட்ரோசோஃபிலா நான் எத்தனை 8 குரோமோசோம் சொன்னேன்? 8 குரோமோசோம். 8 குரோமோசோம் என்னது? 4 பேர்ஸ். அதான மீனிங், 4 பேர்ஸ். அப்ப 4 பேர்ஸ் இருந்தா the Drosophila they having that 4 linkage group. அதான் மீனிங். சரியா? 4 pairs of the chromosome. அப்ப அதே ஸ்வீட் பி. சரி, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா? ட்ரோசோஃபிலால how many linkage group is there? அதான் கொஸ்டின். அப்ப இது ரொம்ப 4 பேர் இருந்தா 4 லிங்கேஜ். பி பிளான்ட்ல உங்களுக்கு தெரியும் 7 pairs of the chromosome. அப்ப 7 linkage group. இல்ல நம்ம மனுஷனை வச்சுக்கோங்களேன், மனுஷனுக்கு எத்தனை ஜோடி குரோமோசோம்? 23, 23 பேர்ஸ். அப்ப லிங்கேஜ் குரூப், ஹியூமனோட லிங்கேஜ் குரூப் 23. அவ்வளவுதான். இதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இதுல லிங்கேஜ் ஆக்சுவல் the 2 type is there, complete linkage and incomplete linkage. இதை பத்தி நான் பின்னாடி டீட்டெயிலா நான் சொல்றேன். சரியா? அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் லிங்கேஜ் பிக்சர் கூட இருக்கும். இந்த படத்தை பாருங்க. கம்ப்ளீட் லிங்கேஜ், இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். கம்ப்ளீட் லிங்கேஜ் அது டைப் லிங்கேஜ்ல ரெண்டு டைப் தான், கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட். கம்ப்ளீட்னா the chromosome do not break. குரோமோசோம் பிரேக் ஆகாது. So the linked genes are integrated together in for many generation. சரியா? அப்ப இங்க பாருங்க, இந்த பிக்சர் மட்டும் பாருங்க. இந்த பிக்சர் வேற கலர் யூஸ் பண்றேன். இந்த பிக்சர் மட்டும் பாருங்க. இதுல ஏதாவது இந்த பிக்சர்ல ஏதாவது கிராஸ் ஆகுதா? இப்படி 2 கிராஸ் ஆகுதா பாருங்க. நோ கிராசிங் ஓவர். சரியா? அப்ப இது என்ன சார்? இந்த கம்ப்ளீட் லிங்கேஜ்ல F1ல நம்மளுக்கு என்ன சார் கிடைக்கும்னா மேல் ஃப்ரூட் ஃப்ளை, மேல் ட்ரோசோஃபிலா தான் கிடைக்கும். இதுதான் கொஸ்டின் சார். கம்ப்ளீட் லிங்கேஜ்னாவே we are getting that male Drosophila. இன்கம்ப்ளீட் லிங்கேஜ்னா அங்க என்ன சொன்னோம் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். இங்க பாத்தீங்களா கிராஸ் ஆகுதா? இந்த பாருங்க பிக்சர்ல காமிக்கிற பாருங்க. இங்க ஏதாவது நான் கிராஸ் ஆகுதா? இந்த இடத்துல ஏதாவது கிராஸ் ஆகுதா பாருங்க. இந்த 2 ஹோமோலாகஸ் குரோமோசோம்ல இந்த 2 ஹோமோலாகஸ் குரோமோசோம் பாருங்க கிராஸ் ஆகுது. அப்ப கிராஸ் ஆனா இங்க என்ன நடக்கும்? the chromosome will be break, உடையும். So the linked genes will be separated due to crossing over. அப்ப இந்த இடத்துல பிரேக் நடந்தாலே கிராசிங் ஓவர் நடந்துருச்சு. சரியா? இப்ப இங்க நோ கிராசிங் ஓவர். அப்ப இங்க பேரண்ட் எப்படி இருக்கோ அப்படியே இருக்காங்க பாருங்க. இந்த 2 பேருமே எப்படி இருக்காங்க பாருங்க. அதே இங்க பாருங்க, இந்த 2 பேரும் பாருங்க, மேல பாதி வித்தியாசமா இருக்கு, இங்க கீழே பாதி வித்தியாசமா இருக்கு. என்ன நடந்திருக்கு? இங்க கிராசிங் ஓவர் நடந்திருக்கு. சோ எக்ஸாம்பிள் ஃபீமேல் ட்ரோசோஃபிலா F1ல
இவ்வளவுதான் சார் கொஸ்டின். கொஸ்டின் கேட்டா லிங்கேஜ்ல இது நான் இன்னும் இது பிஜில கேட்காத ஏரியா. நானும் ஒவ்வொரு வருஷம் இந்த ஏரியால கேட்பாங்கன்னு பாக்குறேன். அவங்க இதை பேசிக்கா அந்த டிஹெச் மார்க்குன்னு அப்படி கேட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா சிஎஸ்ஆர் ஸ்லெட்ல இதுதான் கொஸ்டின். லிங்கேஜ் அப்படின்னு சொன்னாவே இதுதான் கொஸ்டின். கரெக்டா இதான் கேட்பாங்க. அதாவது இன்கம்ப்ளீட் லிங்கேஜ்னா என்னது, மேல் ரோசப்லா ஃபீமேல் ரோசப்லா அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கும். கம்ப்ளீட் லிங்கேஜ், இன்கம்ப்ளீட் லிங்கேஜ், எதுல கிராசிங் ஓவர் நடக்கும்னு கேட்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், கம்ப்ளீட்டா கிராசிங் ஓவர்னா பெர்ஃபெக்ட், அப்ப கம்ப்ளீட் நடக்கும். இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் தான் கிராசிங் ஓவர் நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இன்கம்ப்ளீட் லிங்கேஜ்னாலதான் நியூ ஆஸ்பிரிங்கே ஃபார்ம் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாத்தீங்களா, கிராசிங் ஓவர், நான் கிராசிங் ஓவர். அப்ப புதிய பண்புகள் உருவாகிறது கிராசிங் ஓவர் நடந்தா தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ரிலேட்டட் அபவுட் த கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். லிங்கேஜ் இன் ரோசப்லா அதுல பயங்கரமா டீடைலா டாமினன்ட் கிரே கலர் ஜி அப்படின்னு சொல்லியிருப்போம். லாங் விங் இதெல்லாம் அதுல சொல்லியிருப்போம். சரியா? ரெசிசிவ் வந்து பிளாக் கலர் ஸ்மால் ஜி, வெஸ்டிஜியல் விங் வந்து ஸ்மால் எல் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் லிங்கேஜ்ல என்ன கேட்டாங்க அது சொல்லிட்டேன்ல. பேசிக்கா என்ன கேட்டாங்க தெரியுமா? தியரி ஆஃப் லிங்கேஜ் யார் சொன்னா? முடிஞ்சு வச்சு. ஃபர்ஸ்ட் லைனே நான் சொன்னேன் பாத்தீங்களா, நடத்தும் போதே சொன்னேன். ஃபர்ஸ்டே இதான் சொன்னேன். லிங்கேஜ் சொன்னோன்னா யார் ஞாபகம் வந்துடணும்? டிஹெச் மார்கன். டிஹெச் மார்கன் போன வருஷம் கேட்ட கொஸ்டின் இதுதான். இவ்வளவு பேசிக்கா கேட்டு விட்டாங்க. அவ்வளவுதான் லிங்கேஜ், வேற எதுவுமே கேட்கல. ஆனா நான் போட்டு மாங்குமான்னு மெட்டில கொடுத்து அது இன்கம்ப்ளீட் லிங்கேஜ், கம்ப்ளீட் லிங்கேஜ், அதுல கிராசிங் ஓவர் நடக்கும் நடக்காது இவ்வளவு விஷயம் சொல்லிடுவேன். என் கடமையை நான் செஞ்சிருவேன். கொஸ்டின் எப்படி சிஎஸ்ஆர் செலக்ட்னா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த இதான் இப்ப நான் சொன்ன ஏரியாவில தான் கேட்பாங்க. சரியா? ரைட். சோ அதுல ஒரு பேசிக்கான விஷயம் சார். இப்ப இல்ல சார், எனக்கு ஐ வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் லிங்கேஜ்னா அந்த பேஜ் நம்பர் 87ல இருந்து யூ கேன் ரீட். இது ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக். சரியா? ஸோ த ஜீன்ஸ் ஆர், திரும்ப சொன்னதே தான் வரும், சொன்னதுன்னு சொல்றேன், சொல்லாதுன்னு சொல்றேன். The genes are located in the same chromosome that transmitted together the offspring. That's a linked gene. Ingredients of the linked genes together to retain the parental combination of the offspring. அதுதான் நம்ம லிங்கேஜ் சொல்றோம். சார் நான் அங்கே ஒரு 2-3 பக்கமே நான் லிங்கேஜ் நல்லா தான் இருக்கு சார், எது சார் இதெல்லாம் படிக்கணுமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. கண்டிப்பா படிக்கணும், நான் கேட்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா அதுல இல்லாதது இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் பார்த்துக்கணும், இதையும் ரீட் பண்ணுங்க. முடிஞ்சா இதை ஹிண்ட்ஸ் எடுங்க. The character is controlled by the linked gene. linked gene தான் பண்பை கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப அதுக்கு என்ன சொன்னோம்? linked characters. all genes which are located in the single chromosome, அது நம்ம என்ன சொல்றோம்? linkage group னு சொல்றோம். total number of linkage group, நல்லா கவனிங்க. total number of linkage, இந்த லைன் ரொம்ப முக்கியம். total number of linkage group in that organism corresponding to the haploid number of chromosome, or நான் இந்த வார்த்தை அங்க சொல்லல, அங்க என்ன சொன்னேன் தெரியுமா? ஈக்குவல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் பேர் அப்படின்னு சொன்னேன். இப்ப ஹியூமன் பீயிங்க்கு மொத்தம் 46 குரோமோசோம். அப்ப இதுல வந்து 23 பேர் அப்படின்னு சொல்றோம், ஜோடி. அப்ப இந்த 23 என்னது? ஹேப்ளாய்டு. இந்த 23 என்னது? ஹேப்ளாய்டு. சாரி, டிப்ளாய்டு இல்ல, ஹேப்ளாய்டு. அப்ப நீங்க வந்து பேர்னாவே இது மீனிங் புரிஞ்சுக்கணும். haploid number of chromosome are equal to the number of the chromosome pair. அப்ப மொத்தம் 23, 46 குரோமோசோமா, 23 ஹேப்ளாய்டு வந்து 23. அப்ப 23 லிங்கேஜ். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. சரியா? ரைட். மற்றபடி the linkage and independent assessment, I think பேஜ் நம்பர் 88 யா, அதெல்லாம் நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபிகர்ல வச்சு சொல்லியிருப்பாங்க. ஒரு மியாட்டிக் ரிசல்ட் பேஜ் நம்பர் 88ல உள்ள டயக்ராத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த கேமெட். சரியா? ஃபர்ஸ்ட் ஏ டயக்ராம், அடுத்த பில 2 இதா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதுல பேசிக்கா கேமெட் சொல்லியிருக்காங்க பாருங்க. நான் சொல்ல அந்த கேமெட்டை மட்டும் பாருங்க. சரியா? ரைட். ஸோ செகண்ட், அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு சார் டயக்ராத்துல. அந்த 88ல இந்த மாதிரி 4 கேமெட் இருக்கா? இந்த மாதிரி 4 கேமெட் இருக்கு ஃபர்ஸ்ட் படத்துல. அதுல இந்த மாதிரி குரோமோசோம்ஸ் ஒரு 4 டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ் போட்டிருப்பாங்க. அப்ப இங்க ஏ, கேபிட்டல் ஏ, இங்க கேபிட்டல் பி. சரியா? சோ அப்ப இதுல என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டா,
இது வந்து நம்ம லிங்க்டு. அப்ப இங்க வந்து ஸ்மால் ஏ, இங்க வந்து கேபிட்டல் பி தான் இருக்கணும். அங்க ஸ்மால் பி போட்டிருக்காங்க. இங்க அதே மாதிரி கேபிட்டல் ஏ ஸ்மால் பி, இங்க ஸ்மால் ஏ ஸ்மால் பி, இப்படியும் போடலாம், தப்பு கிடையாது. சரி, இப்ப கீழே உள்ள படத்தை பாருங்களேன். கீழே the linkage between the two genes in that single para homologous no exchange will be occurs. அப்ப என்ன மீனிங்? நோ கிராசிங் ஓவர். கிராசிங் ஓவரே கிடையாது. அப்படி எப்படி இருக்கும்? அப்ப பேரண்ட் எப்படி இருக்காலும் அதே மாதிரி தான் ஆஸ்பிரிங் இருப்பாங்க, எந்த சேஞ்சஸ் இருக்காது. அதே மூணாவது படத்தை அடுத்த இந்த இடத்துல ஒரு இது வந்து நோ கிராசிங் ஓவர். நெக்ஸ்ட் இங்க ஒரு பிக்சர் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கிராசிங் ஓவர். அப்ப அங்க கிராசிங் த லிங்கேஜ் வித் த கிராசிங் ஓவர் ஜீன் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி. அப்ப அங்க என்ன நடக்குது? கேமெட் வந்து புதிய புதிய கேமெட்டுகள் புதிய பண்புகளோட வருது. அதான் அவருடைய ஸ்பெஷல். சரியா? ஸோ இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் பெருசா இது கிடையாது. இதுல வந்து அந்த ஸ்டடி அபவுட் லிங்கேஜ்னு சொல்லும்போது பேஜ் நம்பர் 89ல அது பயங்கரமா சில எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்பாங்க. அந்த கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி அப்புறம் ரெண்டே கிராஸ் பண்ணா என்னென்னலாம் லிங்கேஜ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு, அந்த கிராசிங் ஓவர் நடந்தால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி மட்டும் பண்ணுங்க. ஹிஸ்டரி ஆஃப் லிங்கேஜ்னா கவனிங்க, இதுல முக்கியமான சயின்டிஸ்ட் வர்றாங்க பாருங்க. ஹிஸ்டரி ஆஃப் லிங்கேஜ்னா இந்த சூடான் அண்ட் போவரி, பேட்சன் அண்ட் புன்னட். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இவங்கெல்லாம் அதை பத்தின ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சொன்னாலும் வந்து ரொம்ப டீட்டெயிலா அந்த லிங்கேஜ் பத்தி சொல்லலாம். மெனி ஜீன்ஸ் ஆர் லொகேட்டட் இன் தட் each chromosomes. The characters that did not show in that independent assessment, the F2 ratio was much different from the Tiger ratio. அப்படின்னு சொல்றோம். அதுல theory of linkages was advanced by T.H. Morgan. ஒரு லைன் இருக்கா, அதான் பேஜ் நம்பர் 87. அந்த கடைசி 89 சார். சாரி 89 மாதிரி சொல்லிட்டேன். 89 இதுதான் சார் கேட்ட டிஆர்பி கொஸ்டின். இந்த லைனை தான் லாஸ்ட் இயர் அப்படியே கேட்டாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க என்ன குறையே சொல்ல முடியாது, 1% கூட குறை சொல்ல முடியாது. சார் கொடுத்த மெட்டீரியல் வரல, மேபி 10% விட்டுருங்க, அது ஒண்ணுமே செய்ய முடியாது. நானே கொஸ்டின் எடுத்தா 90% தான் கொஸ்டின் மெட்டீரியல் இருந்து எடுப்பேன், 10% அவுட் ஆஃப் மெட்டீரியல் தான் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம மெட்டீரியல்ல அந்த கொஸ்டின் இருக்கும். நான் இந்த சொல்லிடுவேன், இந்த பாருங்க பேஜ் நம்பர் 89ல அந்த கீழே இந்த கொஸ்டின் வந்திருக்கா, நான் எஸ்கேப் ஆயிருவேன் சொல்லிட்டு. நீங்க படிக்கலாம், நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் அதான் சொல்றேன், மெட்டீரியல் வந்து அவ்வளவு ஒண்ணு பார்த்து அந்த ஏரியாவை நான் கவர் பண்ணியிருக்கேன். தயவு செய்து நல்ல மெட்டீரியலை தரவு பண்ணுங்க. மெட்டீரியலை தரவு பண்ணாம வேற புக்கை பாக்குறேன், அதை பாக்குறேன், இதை படிச்சுட்டு அடுத்து வேற என்ன புக்குனாலும் பாருங்க. வேற நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். இதை படிக்காம நான் அதை ரெஃபர் பண்றேன், இதை ரெஃபர் பண்ணலன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. சரியா? அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, ரைட். ஸோ இதுல ஈவன் தட் அதான் இந்த லைன் தான் லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின். சூடான் போவரி இவங்க வந்து குரோமோசோம் தியரி ஆஃப் ஹெரிடிட்டி பத்தி, ஏன்னா அப்பெல்லாம் லிங்கேஜ் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. சூடான் இட்ஸ் ஸ்டடிட் அபவுட் த மியாசிஸ் இந்த கிராஸ்ஹாப்பர் டெஸ்டிஸ்ல அவர் ஸ்டடி பண்ணியிருக்காரு. போவரி வந்து சி அர்ச்சின்ல ஸ்டடி பண்ணியிருக்காரு. போவரி அந்த பேஜ் நம்பர் 689ல கீழே இருக்கும் பாருங்க. சரியா? சி அர்ச்சின்ல அதுல சூடான் அண்ட் போவரி இட்ஸ் reconsidered to that parallelism between the behavior of the chromosome during the meiosis and the behavior of the Mendelian factors during the formation of gamete. இதெல்லாம் ஸ்டடி போவரி அண்ட் சூடான் ரெண்டு ஸ்டடி பண்ணிட்டு தான் குரோமோசோம் தியரி ஆஃப் ஹெரிடிட்ரி அப்படின்னு ஒரு தியரி சொல்லியிருக்காங்க. மீனிங் புரியுதா? அதாவது தியரி ஆஃப் லிங்கேஜ் சொன்னவரு டிஹெச் மார்கன். ஏன்னா அவரு அதுக்கு முன்னாடி டிஹெச் மார்கனுக்கு முன்னாடி அத லிங்கேஜ் அவங்களால சொல்ல தெரியல. சும்மா குரோமோசோம் தியரி ஆஃப் ஹெரிடிட்ரி. ஏன்னா இயரை பாருங்க, உங்களுக்கு தெரியும். இது 1902, டிஹெச் மார்கன் 1911. அப்போ இவர் செஞ்சதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நிறைய சயின்டிஸ்ட் வர்றாங்க. சூடான் ஹைபாத்திசிஸ் த ப்ரொபோஸ்ட் பை த குரோமோசோம் தியரி ஆஃப் ஹெரிடிட்டி ஆஃப் யூனிட் ஆர் ஜீன் சொல்லுவாங்க. அது மாதிரி அடுத்தது பேட்சன் புன்னட். பேட்சன் புன்னட்னு சொன்னாவே நம்மளுக்கு யாரு பேஜ் நம்பர் 1890ல பேட்சன் புன்னட் சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் தெரியுமா? கப்ளிங் அண்ட் ரிப்பல்சன். கப்ளிங் அண்ட் ரிப்பல்சன் இதுவும் 12th புக்ல இருக்கும். விலகல் நினைக்கிறேன், விலகல் ஏதோ தமிழ் வேர்டு வரும், ஞாபகம் வர மாட்டேங்குது. கப்ளிங் அண்ட் ரிப்பல்சன், சேருதல் அண்ட் விலகல் நினைக்கிறேன். கரெக்ட். ஹைபாத்திசிஸ் கப்ளிங், அதுமாதிரி கப்ளிங் அண்ட் ரிப்பல்சனாவே பேட்சன் புன்னட் தான் ஞாபகம் வரணும். சரி, ஈவன் the linkage first இவங்க பேட்சன் தான் வந்து ஃபர்ஸ்ட் லிங்கேஜ் பத்தி அப்சர்வ் பண்ணவங்க. சரி, அதுல அடுத்து இந்த புன்னட் இந்த பீ பிளான்ட்ல, பட் இட் வாஸ் டிஸ்கிரைப் தட் அவர் லிங்கேஜ்னு சொல்ல தெரியல. யாரு? நம்ம இந்த பேட்சன் புன்னட்டுக்கு
அப்ப அந்த வேர்டு அவர் அதை என்ன வேர்டு யூஸ் பண்ணாருன்னா கப்ளிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ரிப்பல்சன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, கப்ளிங் அண்ட் ரிப்பல்சன் அப்படின்னா. சரியா? So they obtained that unexpected that result hybrid cross of the sweet pea, the flower color and shape and pollen grains. அதுதான் பேஜ் நம்பர் 90ல கொடுத்துருக்காங்க பாருங்க, பேஜ் நம்பர் 90ல. சரியா? சோ அவங்க டிஹெச் மார்கன் வர்றதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் தான், சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை பெருசா வந்து அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. சரியா? ரைட். அந்த பேட்சன் புன்னட் சொன்ன அந்த சில விஷயங்கள் 91லயும் நான் கொடுத்துருக்கேன். 90ல அந்த அதோடைய செக்கர் போர்டுன்னா எதை எதை கிராஸ் பண்ணா எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, 91ல வந்து அந்த அல்லீல்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் தட் சம் சேம் பேரண்ட் டென் டு தட் என்டர் இன்டு த சேம் கேமெட் அண்ட் இன்ஹெரிட்டட் டுகெதர். அதான் ஜெனடிக் கப்ளிங் சொல்றாங்க. The similarity of the same genes are coming to the two different parents அப்படின்னு tend to the different gametes. அதை ரிப்பல்சன் சொல்லக்கூடியது. அதான் கப்ளிங். அந்த லைனை மட்டும் பார்த்துக்கோங்க, மற்றதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரியா? அதுமாதிரி கப்ளிங் அண்ட் ரிப்பல்சன் அப்படின்னு சொன்னாவே பேட்சன் புன்னட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அதுக்கு அடுத்துதான் இந்த இவர் தான் டிஹெச் மார்கன். இதான் அப்படியே நான் கேட்ட கொஸ்டின் சொன்ன பார்த்தீங்களா, மார்கன் கான்செப்ட் ஆஃப் லிங்கேஜ் கேட்ட கொஸ்டின். இவர் ஃபுல்லாவே என்ன செஞ்சாரு, அவங்க எல்லாம் வந்து சி அர்ச்சின்னு அதே மாதிரி கிராஸ் கோப்பர் டெஸ்டிஸ்ல மியாசிஸ்ல ஸ்டடி பண்ண மாதிரி இவர் ஒன்லி ட்ரோசோஃபிலால தான் ஸ்டடி பண்ணாரு. சரியா? இதுல ஸ்டடி பண்ணி தான் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதெல்லாம் என்ன சார்னா லிங்கேஜ் ரிலேட்டடா உள்ள தியரிஸ். ஒரு டீப்பா கேட்டா, இன்னும் டீப்பா கேட்டா என்ன கேட்பாங்க, லிங்கேஜ் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் அதெல்லாம் விட்டுட்டா தியரியில தான் கொஸ்டின். தியரி சொல்லிட்டு இந்த தியரி யாரு சொன்னா, மேபி அது லிங்கேஜ் சொன்ன லிங்கேஜ்னா எல்லாரும் டிஹெச் மார்கன் தெரியும், அதுக்கு முன்னாடி யார் சொன்னா, அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? சோ ஜெனரலா இவரு நம்ம டிஹெச் மார்கன் கான்செப்ட் ஆஃப் லிங்கேஜ்ல the tendency of the genes that present in the same chromosome to remaining in that original combination to that enter together in the same gamete. அப்ப டிஹெச் மார்கன் ட்ரோசோஃபிலா தான் ஸ்டடி பண்ணாரு. they introduced into that a concept. அப்பதான் அவர் வந்து என்ன கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு தெரியுமா, செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னா ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அது என்ன சார் செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னா, ஒரு செக்ஸ் குரோமோசோம், இது ரெண்டுமே செக்ஸ் குரோமோசோம். so the sex chromosome not only to determine the sex and also to determine the some other characters, some also that they having some gene not only determine the sex, that gene will be expressed at some character, that character will be transmitted to the next generation. அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன்ஸ், பால் குரோமோசோம் சார்ந்த பண்புகள் கடத்துதல் அப்படின்னா கரெக்டா தமிழ்ல சொன்னான். சரியா? so he developed that method of that mapping genes and position on that chromosome. அதை வச்சுதான் எதை ப்ரிப்பேர் பண்ணாங்க, குரோமோசோம் மேப்பை ப்ரிப்பேர் பண்ணாங்க. சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த இங்க பாருங்க, அடுத்து குரோமோசோம் தியரி ஆஃப் லிங்கேஜ். இதை யார் சொன்னாரு பாருங்க, மார்கன் அண்ட் காஸ்டில். கேட்க வாய்க்கலாம், கரெக்டா அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அந்த கான்செப்ட் ஆஃப் லிங்கேஜ் தியரின்னு சொன்னா மார்கனு, அதே குரோமோசோம் தியரி ஆஃப் லிங்கேஜ்னு சொன்னா அதுல காஸ்டில் சேர்ந்து வந்துருவார். அவரும் மார்கனோட சேர்ந்து நிறைய ஸ்டடிஸ் பண்ணியிருக்காரு. showing that linkage is situated in that same chromosome. The genes will be arranged in that linear fission. எப்பயும் சொல்றதுதான், வரிசையா அப்படி ஜீன் அரேஞ்ச் ஆயிருக்கும். the linkage will be in the linear. அப்ப சொன்ன கான்செப்ட் அதே தான். distance between the linked gene is inversely proportional to the strength of the linkage. இந்த சொன்ன பாத்தீங்களா, இதுதான். இதைதான் நான் வேற மாதிரி சொல்றேன். the distance between the gene, linked gene, is inversely proportional to the, அப்படி என்னது, அதற்கு நேர் எதிர்மதமாக இருக்கும். தமிழ்ல சொன்னா டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா இது வீக்கா இருக்கும், டிஸ்டன்ஸ் குறைவா இருந்தா இது ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டு ஹெல்ப் தட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப், இதை வச்சுதான் வந்து லிங்கேஜ் மேப் ஆஃப் குரோமோசோம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சரியா? இதுல டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜீன்ஸ் டு டிட்டர்மைன் த பர்சன்டேஜ் ஆஃப் கிராசிங் ஓவர். நான் இது ரொம்ப டீட்டெயிலா கிராசிங் ஓவர்னு ஒரு டைட்டில் வரும்போது சொல்றேன். இதுவும் ரொம்ப முக்கியம் தான். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜீன், இந்த ரெண்டு ஜீனுக்கு நடுவுல தான் எதை பொறுத்து இருக்குன்னு அதை டிட்டர்மைன் பை த பர்சன்டேஜ் ஆஃப் த கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த லிங்க்டு ஜீன்ல இதுல ரெண்டு டைப் லிங்க்டு ஜீன் இருக்குது. ஓகே, இந்த லிங்கேஜ் மட்டும் இன்னைக்கு முடிச்சிருக்கோம். சரியா? இந்த சிஸ் ஏற்கனவே சொன்னதான், சிஸ் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் டிரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஒரு நிமிஷம் பிக்சர் இருக்கானப்பா. cis arrangement and trans arrangement.
linkage. சரி பிக்சர் இல்ல, சரி பார்த்துக்கோங்க. சோ அப்ப வந்து இதுல சிஸ் அரேஞ்ச்மெண்ட் என்ன சார் அப்படின்னு சொன்னா, போர்டு வச்சு சொல்றேன். எப்படி இருக்கும்னா சிஸ், அதாவது the genes are set in the coupling state. சார் ஒரு 5 minutes நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிடுவேன். சிஸ்னா ஒரே மாதிரி, நான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பிக்சர் காமிச்சேன், இப்படி இருக்கலாம் இல்லைன்னா இப்படி இருக்கலாம். அப்ப heterozygous will be arranged in the cis heterozygous அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான். அது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த டாமினன்ட் அண்ட் ரிசெசிவ் இல்ல சார், இப்படி இருக்குது. டாமினன்ட் ஒன்னு ரிசெசிவ் ஒன்னு இருக்கு. the genes are same chromosome. that homologous chromosomes are, இதுக்கு பேர் தான் டிரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட், இதுக்கு பேர் தான் சிஸ் அரேஞ்ச்மெண்ட். இது சிஸ் ஹெட்ரோசைகஸ்னு சொல்லுவாங்க. சரியா? டிரான்ஸ் ஹெட்ரோசைகஸ் தான், இது தெரிஞ்சுக்கோங்க. அது கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் ஆல்ரெடி நம்ம இதுல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க சார். கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ், கிராசிங் ஓவர் நடக்கிறது நடக்காதது அப்படின்னு சொல்லிட்டு. இது வேணா நெக்ஸ்ட் கிளாஸ், ஏன்னா இது நடத்தினா கம்ப்ளீட் லிங்கேஜ் பார்க்கணும், அது இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் இருக்குது, அதுக்கடுத்து லிங்கேஜ்லயே அடுத்து வேற வேற டொசப்லா மட்டும் இல்லாம நியூரோஸ்போரா. அது கம்ப்ளீட் லிங்கேஜ் பொறுத்தளவு நான் சிம்பிளா சொன்னேன். எதுல கிராசிங், அதாவது கம்ப்ளீட் லிங்கேஜ் பொறுத்தளவு நோ கிராசிங் ஓவர், இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் பொறுத்தளவு கிராசிங் ஓவர். சரியா? இதுதான் உள்ள விஷயங்கள். இதை பத்தின டீட்டெயிலா வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நடத்துறேன். ஏன்னா இது ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மட்டும் நடத்தினாலும் இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும். அதை வந்து கண்டினியூ பண்றது நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோட கண்டினியூ பண்றேன். சரியா? உடனே லெஃப்ட் ஆகாது சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட்.